அனைவருக்கும் வணக்கம். 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 வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. திருமந்திரத்தில் நற்சிந்தனை. ஸோ இறுதி நேரத்தில் சொன்னாங்க, இறுதி நேரத்தில் நம்ம சொன்னதுனால என்ற அளவிற்கு என்னுடைய கருத்துக்களை பகிர்கின்றோம் இந்த இடத்துல. ஸோ முதல்ல வழக்கம் போல் நம்ம எப்பயுமே தலைப்புக்கு என்று ஒரு பொருள் பார்ப்போம். திருமந்திர நற்சிந்தனை என்றால் என்ன? தலைப்புக்கு ஒரு பேர் இருக்கணும், பொருள் இருக்கணும்ல. ஸோ திருமந்திரம் நற்சிந்தனை என்றால் என்ன? ஸோ திருமந்திரம் என்றால் என்ன? இது எல்லாருக்குமே தெரியும், நிறையா படிச்சிருக்கோம். திருமந்திரம் என்று சொல்லக்கூடியது ஒரு மந்திரம் தான். அதை பற்றி கொஞ்சம் இந்த தலைப்புக்கு பின்பாக பார்ப்போம், இப்போ இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ திருமந்திரம் என்று சொல்லப்படுவதே ஒவ்வொருவருடைய வீட்டை திறக்கக்கூடிய சாவி அப்படின்னு வச்சுக்கலாம். வீடு என்று சொல்லப்படுவது வீடு பேரை குறிக்கிறது இந்த இடத்துல. வீடு பேறு என்று சொல்லக்கூடிய, விடுதலை என்று சொல்லக்கூடிய, முக்தி என்று சொல்லக்கூடிய, இறைவனுடைய இரண்டரை களத்தில் என்று சொல்லக்கூடிய அதனை இப்போ பூட்டி வச்சிருக்கு. அதனுடைய சாவி தான் இந்த இடத்துல திருமந்திரம். அந்த திருமந்திரத்தின் என்ற சாவியை சரியாக திறந்தோமே என்றால் நம்ம அந்த விடுதலை என்ற இறைவனுடைய இரண்டரை கலந்து விடலாம் இந்த இடத்துல. இது திருமந்திரம். மேற்கொண்டு இன்னும் விளக்கத்தை பின்னாடி கொஞ்சம் பார்க்கலாம், அப்போ இன்னும் நன்காக புரியும். அடுத்து நற்சிந்தனை அப்படின்னு சொல்லப்படும். நற்சிந்தனை என்றால் என்ன? நல்ல சிந்தனை, இது பொருள். நல்ல என்றால் என்ன? அடுத்த கேள்வி. வழக்கமாக நம்ம எல்லாமே நல்லது நல்லதுன்ட்டு போயிடுவோம் இல்லையா? இது நல்லது, அது கெட்டது, இது நல்ல காய்கறி, இது நல்ல பொருள் இல்லையா? அவர்கள் நல்லவர்கள், இப்படி நிறைய நல்ல 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 நிறைய இடத்துல பயன்படுத்துகிறோம். இந்த நல்ல என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியாக பொருள் பார்த்தோம் என்றால் எது நல்ல என்று ஒன்று இருக்கின்றதோ அதனை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டோமேயானால் அதுவே நம்ம இறைவனிடத்தில் அடுத்து செல்லும். நல்ல என்பதற்கு நேரடியான சரியான தமிழ் சொல் கடுமையான என்று பொருள். கடுமையானனா என்ன? மிகவும் புனிதமாக இருக்கின்றது, தூய்மையானதாக இருக்கின்றது, பரிசுத்தமாக இருக்கின்றது. இறைவன் எப்படி பரிசுத்தமாக தூய்மையாக இருக்கின்றானோ, புனிதமானவனாக இருக்கின்றானோ, மாசுமறை இல்லாமல் இருக்கின்றாரோ, அதுபோல நல்ல என்ற வார்த்தைக்கு இதுதான் பொருள். அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகும் நல்ல என்றால். அப்போ நல்ல என்பதை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எது நல்லது எது நல்லது என்று சொல்லி நாம் இப்போ பார்க்குறோம், ஒரு காய்கறி நல்லா இருக்குது, பழங்கள் நல்லா இருக்குது, வாங்க போகிறோம், நல்லதுப்பா நல்லா இருக்குப்பான்னு சொல்கிறோம். நல்லா இருக்கா? எவ்வளோ நேரம்? சிறிது நேரம், சிறிது நாள். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? கெட்டு போகுது. அப்போ அது நல்லது இல்லை. மாயையில் நமக்கு அது நல்லது போல அங்கு தோற்றம் கொடுக்கின்றது. அப்போ உண்மையான நல்லது எது என்பதை அங்கு தேட வேண்டும் இந்த இடத்துல. அது எப்பொழுதும் தூய்மையானதாக இருக்கும், கெட்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல. அது இறை தான் இந்த இடத்துல. இந்த நல்ல என்று சொல்லப்படுவது எதுவாக இருந்தாலும் அது நம்ம இறைவனிடத்தில் அழைத்து செல்லும். அப்போ நல்லது எது எதில் இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம பார்க்குற எல்லாத்துலேயும் நல்லதை பார்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் என்ன பண்ணுவோம், நம்மளை கடுமை என்று சொன்னோம் இல்லையா? கடுமையாக சில மனதை உறுதிப்படுத்தி வலிமைப்படுத்தி நம்ம இறைவனிடத்தில் அழைத்து செல்லும். இதுதான் நல்ல அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த இடத்துல. அடுத்து சிந்தனை. சிந்தனை என்றால் என்ன இந்த இடத்துல? அடுத்த வார்த்தை ஏன்னா இது திருமந்திரம் நற் சிந்தனை. திருமந்திரத்துக்கு பார்த்தோம், நல்ல பார்த்தோம், சிந்தனை இந்த இடத்துல. சிந்தனை இந்த இடத்துல எங்கே தோன்றுகின்றது பார்த்தோம்னா மனசில் தான் தோணுது இந்த இடத்துல இல்லையா? மனதில் தோன்றுகின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த மனம் இப்பொழுது தெளிவாக இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. ஒரு உளப்படாத நிலம் போல் இருக்கின்றது இந்த மனமானது. உளப்படாத நிலம் எப்படி இருக்கும்? அதில் கல் இருக்கும் இல்லையா? கடினமான மண் இருக்கும், குப்பை கூலங்கள் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம ஒரு தூய்மையான பூச்செடியோ பழச்செடியோ இல்லை மரத்துலையோ எதையாவது வச்சா என்ன ஆகும்? வரவே வராது, பாழா போயிடும் இந்த இடத்துல. ஸோ அப்போ ஏதாவது ஒரு விவசாயம் செய்யணும், ஏதாவது ஒன்றா என்ன பண்ணணும் அந்த இடத்துல? முதல்ல அந்த மண்ணை தூய்மை செய்யணும் இந்த இடத்துல இல்லையா? தூய்மை செய்த பின்பாகத்தான் நம்ம எதை பயிர் செய்கிறோமோ அதனுடைய பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் இந்த இடத்துல. இல்லைன்னா அனுபவிக்க முடியாது, கடினம். அதுபோல் இந்த மனத்தில் ஏகப்பட்ட குப்பை கூலங்கள் இருக்கின்றது. என்னென்னலாம் குப்பை கூலம் இருக்குது? கோபம், வெறுப்பு, அகங்காரம், ஆணவம், ஆத்திரம், இச்சை, காமம், ஆசை, இப்படி நிறைய இருக்குது. வரிசை அடிக்கிட்டே போகலாம் இந்த இடத்துல. இப்படி பலவிதமான குப்பைகளும் கரடுமுரடான மண்களும் பாறை போல கற்களும். மனசு என்ன கல்லாப்பான்னு கேட்பாங்க, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? இப்படிலாம் கேட்பாங்க பேச்சு வழக்கில். அந்தளவு கடினமான பாறைகள் போல் இந்த இடத்துல நிறைஞ்சி இருக்குது இந்த இடத்துல. அப்போ இந்த மனதை முதல்ல பண்படுத்தணும். நிலத்தை எப்படி பண்படுத்தி நம்ம பயிர்கள் செய்கின்றோமோ அதுபோல் இந்த மனதை நான் முதல்ல என்ன பண்ணணும்? பண்படுத்த வேண்டும். ஸோ அந்த பண்படுத்திட்டோம்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா நல்ல செடிகள்,
எல்லாத்தையும் நம்ம அங்கே பயிர் செஞ்சு நல்லதாக வர்றது போல் இங்கே உள்ள வருகின்ற சிந்தனைகள் என்ன செய்யும்? நல்ல சிந்தனைகளாக வரும். அந்த சிந்தனை என்ன பண்ணும்? இந்த இடத்துல கோபம் இல்லாத எண்ணங்களாக இருக்கும், சிந்தனையாக இருக்கும். அகங்காரம் இல்லாத, கோபம் இல்லாத, வெறுப்பு இல்லாத, ஆத்திரம் இல்லாத, இச்சை இல்லாத, ஆசைகள் இல்லாத நல்ல சிந்தனைகளாக இருக்கும். இந்த சிந்தனையாக இருக்கும். இந்த சிந்தனைகள் தான் நல்ல கடுமையான மனதை உறுதிப்படுத்துகின்றது, தயார்படுத்துகின்றது. அது எங்கே கொண்டு போகுது? இறைவனிடத்தில் அழைத்து செல்கின்றது. அப்போ நல்ல சிந்தனை என்று சொல்லப்படுவது என்ன? இந்த இடத்துல அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பத்தை கொடுக்காத, துயரத்தை கொடுக்காத, மேற்கொண்டு நம்மையும் உயர்த்தி நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்தி அழைத்து செல்வது தான் இந்த நல்ல சிந்தனை. எங்கே அழைச்சிட்டு போகுது? இறைவன்கிட்ட அழைச்சிட்டு போகும். இப்போ திருமந்திரத்தில் நற்சிந்தனை என்று சொல்லப்படுவது திருமந்திரத்தை படித்து கொண்டு அதன் வழியாக நம்மளுடைய மனதை பண்படுத்தி அதன் விளைவாக நாமும் உய்யலாம், நம்மை சுற்றி இருக்க சார்ந்து இருக்கவர்களையும் உய்ய வைக்கலாம். இதுதான் திருமந்திரத்தில் நற்சிந்தனை. திருமந்திரத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்கம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ அடுத்தது இந்த இடத்துல மனம். இந்த இடத்துல ஒரு பாடல் ஒன்று உண்டு. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். பலர் இது திருமந்திரம் பாடல்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது திருமந்திரம் பாடலில் அகத்தியருடைய இருக்கக்கூடிய ஒரு பாடல். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. இது நிறைய பேர் திருமந்திரம் பாடல் தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது அகத்தியருடைய பாடல். இந்த அப்போ மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன பொருள்? அப்படியே நேர் எதிராக பாருங்கள். மனம் அது செம்மையாகவில்லை, அப்பொழுது மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அங்கே பொருள். இப்போ மனம் செம்மையாகும் வரை நாம் இந்த மந்திரத்தை ஜெபிச்சு கொண்டே இருக்க வேண்டும். அப்போ எந்த மந்திரத்தை ஜெபிக்கிறது? அதுதான் நீங்கள் கேள்வி. இப்போ தான் நம்ம திருமந்திரத்துக்கு வரோம். திருமந்திரத்துக்கு பின்னாடி விளக்கம் பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் இப்போது எந்த மந்திரம்? திருமந்திரம். ஏன்னா இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தோமையானால், ஜெபித்தல் என்று சொல்லப்படுவது எது? சும்மா உட்காந்து அப்படியே மந்திரம் ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்கிறதான்னு கேட்டால் இல்லை. அதற்கும் திருமந்திரத்திலே விளக்கம் சொல்கிறாரு. மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தியறது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞான தலைவனை நன்னுவர் அன்றே அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பொருள் இந்த இடத்துல? திருமந்திரம் 3000 பாட்டை மூலன் கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல நான் தான் உரை செஞ்சுட்டேன். இந்த இடத்துல நீ இறைவனை அடையணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணாத. நீ விளக்கம் தேடிக்கிட்டு கண்ணை மூடிட்டு காட்டுக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு துறை வர இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். காலையில் எந்திரி கருத்தறிந்து ஓதினின் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காலை எழுந்து அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாரும் காலையில் தானே எழுறோம் இந்த இடத்துல. அப்புறம் என்ன தனியாக இவர் காலையில் எழுந்துன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துகிறாரு? இது யோசனையாக இருக்கலாம். ஏன்னா பலர் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நைட்டு வேலை பார்த்துட்டு காலையில் தூங்க தான் செய்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் இது இப்போது சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 வருட காலமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக போச்சு. ஆனால் அதற்கு முன்பாக 100 மனிதர்கள் இருந்தால் 100 மனிதர்களுமே காலையில் தான் எந்திரிச்சிருவாங்க இந்த இடத்துல இல்லையா? இரவு காவல் காக்க செல்பவர்கள் கூட நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க, முடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க கூட காலையில் என்ன பண்ணுவாங்க? விடிஞ்சோடனே தூங்க போக மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த பூஜைகள் செய்கிறது, கோயிலுக்கு போகிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் படுத்து தூங்க போவாங்க. இது அக்காலத்தில் இருக்கக்கூடிய வழிமுறை. ஆனால் திருமந்திரம் பாடல் எக்காலத்திற்கும் ஏற்ப பாடல். அப்போ வேற ஏதோ ஒரு செய்தி அங்கே வச்சிருக்கார்ல, காலை எழுந்து அப்படின்னு சொல்லப்படுறது. என்ன காலை எழுந்துன்னா, முதல்ல நம்ம திருமந்திரத்தில் அட்டாங்க யோகத்தில் இயமம் நியமம்னு சொல்லுவாங்க. தீயவற்றை விளக்குதல், நன்மையானவற்றை பெறுதல். அப்போ காலையில் இந்த இடத்துல எழ வேண்டும் என்று நினைப்பதே இந்த இடத்துல நம்மிடம் ஏகப்பட்ட அழுக்குகள் இருக்கின்றது. இந்த அழுக்கை எல்லாத்தையும் நம்ம நீக்க வேண்டும். காலையில் தான் நன்மைகள் நிறைய கிடைக்கின்றது. அந்த நன்மைகளை பெற வேண்டும் என்ற சிந்தனை ஒன்று முதலில் வர வேண்டும் இந்த இடத்துல. மனிதர்களுக்கு இயற்கையாகவே வரணும் இந்த இடத்துல. இப்போ மத்தியானம் அதை எழுந்துச்சு குளிச்சானா அப்போ அழுக்கு போகாதான்னு கேட்டால் உடம்புல இருக்க அழுக்கு போகும், மனசில் இருக்க அழுக்கு போகுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். அப்போ மனிதர்களுக்கு இயற்கையிலே இந்த சிந்தனை இருக்கணும். நைட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தூங்க, வேலை செஞ்சுட்டேன், அதனால் நான் காலையில் தூங்கிக்கிறேன்ற வார்த்தையை பயன்படுத்துதல் தவறு. இரவு முழுதும் விழித்திருந்தாலும் சரி, அங்கே காலையில் எழுந்து குளித்து எழுந்துன்றது நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. எழுந்துன்னா தூக்கத்துலேருந்து எழுவது என்பது மட்டுமல்ல, தான் செய்கின்ற பணியிலிருந்து எழுவதும் எழுதல் தான் இந்த இடத்துல. எழுந்து குளித்து இந்த திருமந்திரம் பாடலை ஒரு பாடலையாவது இந்த இடத்தில் படிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. விளக்கமே தெரியலன்னா கூட பரவாயில்ல, இந்த இடத்துல படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல
யாராக இருந்தாலும் சரி, படிக்க தெரிந்தால் போதும். இல்லையா எனக்கு படிக்க கூட தெரியாதுப்பா, யாராவது ஒருத்தர் படிக்க சொல்லி அதை காதால் கேட்டால் போதும் இந்த இடத்துல. அப்போ என்ன ஆகுது இது? அடுத்து என்ன செய்யுது, என்ன சொல்லி கொடுக்குது இந்த இடத்துல? படிக்க படிக்க அதனுடைய உட்பொருளை அதுவே நமக்கு சொல்லி கொடுக்கும் இந்த இடத்துல. திருமந்திரத்திலே பலமுறை நந்தி நந்தின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இறைவனே உள்ளிருந்து யாருக்கு அதனுடைய விளக்கம் தெரிய வேண்டும் என்று ஒரு வேட்கை இருக்கின்றதோ, தேடுதல் இருக்கின்றதோ, அவர்களுக்கு திருமந்திரமே இங்கு சொல்லி கொடுக்கின்றது, குருவாக இருந்து இறைவனாக இருந்து. இது பல பாடல்களை திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. அப்படி இல்லை என்றால் இந்த இடத்துல அவங்க உள்ளிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் அவர்களுக்கு இல்லை என்றால் இறைவன் யாரேனும் ஒருவரை குருவாக அவருக்கு அனுப்பி வைப்பார். எதுக்கு? விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல. ஸோ ரெண்டுத்துல ஏதோ ஒரு வகையில் அவர் திருமந்திரத்தில் இருக்க விளக்கத்தை அவர் அறிந்து கொள்கின்றார். இது ஃபஸ்ட்டு படி. படிச்சுக்கிட்டே இருக்காரு, படிஞ்சுக்கிறதுக்கான முதல்ல அந்த பாடலில் இருக்க விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறார். இப்போ விளக்கத்தை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு? அதை படிச்சுக்கிட்டே தானே இருக்கார் தொடர்ந்து. அதனுடைய விளைவு, அதனுடைய பலன் அவருடைய சிந்தனையை அங்கு தூண்டும். இப்போ நல்ல சிந்தனை, நற்சிந்தனைன்னு பார்த்தோம் இல்லையா? நல்ல சிந்தனையை அது தூண்டுகின்றது. அது என்ன செய்யும்? இவர் நிறையா சொல்கிறாரு, இதை நம்ம கடைபிடிச்சா என்னன்னு முதல்ல தோண வைக்கும். ஃபஸ்ட்டு அந்த நல்ல சிந்தனை இந்த இடத்துல. பொய் சொல்லாதன்னு சொல்கிறாரு, புலால் உண்ணாதன்னு சொல்கிறாரு இல்லையா? இப்படி தியானம் செய்யுங்கிறாரு, மந்திரத்தை ஜெபிங்கிறாரு. இப்படி ஒவ்வொரு 4 மார்க்கம் இருக்குது இல்லையா? சரியே, கிரியை, யோகம், ஞானம். ஏதோ ஒரு மார்க்கத்தை நம்ம கடைபிடிச்சா என்ன, நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அப்படின்ற அவர்களுக்கு உள்ளுக்குள்ளிருந்து அந்த உணர்வானது வரும். இது அடுத்த ஸ்டெப்பு. அப்போ என்ன செய்வாங்க? அடுத்து அதனை கடைபிடிக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா உள் மனசுமே சொல்லும் இதை. ஸோ இதை கடைபிடிக்க கடைபிடிக்க மனம் அது செம்மையாகும். ஸோ என்ன ஆயிடுச்சு? மனசு செம்மையாயிடுச்சு. ஸோ திருமந்திரத்தை படிக்க ஆரம்பித்தோடனே மனசு செம்மையாயிடுச்சு. செம்மையானதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த இடத்துல? அதையும் திருமந்திரத்திலே அதற்கு அடுத்த பாடலையே சொல்கின்றார் இந்த இடத்துல. வைத்த பரிசே வகை வகை நன்னூலில் முக்தி முடிவிது 3000-லே. முக்தி முடியுதா அந்த இடத்துல? முக்தியினுடைய எல்லையே அந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறது. 3000 பாட்டு எல்லையில் முக்தியே கிடைக்குது அப்படிங்கிறது. அதுக்கு என்ன சொல்கிறாரு? புத்திசை பூர்வத்து 3000 புது வைத்த சிறப்பி தரும் இவை தானே, சிறப்பு தரும் இவை தானே அப்படிங்கிற. ஸோ சிறப்பு என்று சொல்லப்படுவது எவையோ அவை அனைத்தும் கூறும். வைத்த சிறப்பு அப்படிங்கிற. இந்த உலகத்தில் எதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றதோ சிறப்பு என்று அத்தனையும் தரும் இவை. என்னென்னலாம் சிறப்பு? உலக வாழ்க்கைக்கு கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று என்னென்னலாம் இருக்கின்றதோ அத்தனையும் அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை தீர்த்தால்தான் இறைவிடத்தில் செல்ல முடியும் என்று அவ்வளவு ஆசைகள் இருந்தால் அந்த ஆசைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி அனுபவிக்கக்கூடியது தவறான ஒரு சிந்தனையோ ஏதோ ஒன்றை அவர் அனுபவிக்க வேண்டும் என்று சிந்தித்திருந்தால் அதை எரித்து அழிக்கக்கூடிய நல்ல பலனையும் அது அங்கு சூழ்நிலையும் அது உருவாக்கி கொடுக்கும் இந்த இடத்துல. இதான் இந்த இடத்துல அவரே சொல்லிட்டார். ஸோ மனசு செம்மையாயிடுச்சுன்னா என்ன கிடைச்சிடும்? முக்தியே கிடைச்சிடும் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல 3வது அடியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. புத்தி செய் பூர்வத்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காரு. புத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த புத்தின்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது அந்த காரணங்களில் சொல்லப்படுது சைவ சித்தாந்தத்தில். ஸோ இதை வச்சு நிறையாவே படிச்சிருக்கோம். ஏற்கனவே வகுப்பில் நிறையா பார்த்துருக்கோம். சைவ சித்தாந்தத்தில் நிறையா வகுப்புகளும் நமக்கு நடந்திருக்கு இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல மனம் செய்ன்னு சொல்லலை, சித்தம் செய்ன்னு சொல்லலை, எண்ணம் செய்ன்னு சொல்லலை. இந்த இடத்துல புத்தி செய் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ என்ன ஆகிடுது இந்த இடத்துல? புத்தினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சிலர் தெரியாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்காக நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அந்த காரணங்களும் சொல்லப்படுது இல்லையா? மனம் என்றால் என்ன? சதா சிந்தித்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கும். எதையுமே முழுசாக நம்பாது இந்த இடத்துல. எதையுமே நம்பாது, கேள்விக்குறியோடே வச்சுருக்கோம் இந்த இடத்துல. இது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இவர் நல்லவரா கெட்டவரா, அங்கே வருவது இவரா அவரா, இப்படி எதையாவது ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்தால் அது மனம் இந்த இடத்துல. அது தெளிவில்லாமல் இருக்கும், அலைந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல, குரங்கு போல் தாவிக்கொண்டே இருக்கும் இந்த இடத்துல மனம். அடுத்ததுதான் புத்தி இந்த இடத்துல. மனம் புத்தி சொல்லுது. புத்தி என்று சொல்லப்படுவது தீர்மானமான முடிவை ஒன்று எது எடுக்கின்றதோ அதுதான் புத்தி இந்த இடத்துல. இது நல்லா இருக்கா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா மனம், இது நல்லா இருக்கு என்று அது யோசித்து முடித்து விட்டு உறுதிப்படுத்தி விட்டதாண்டால் அது புத்தி இல்லையா? தூரத்தில் ஒருத்தர் வராரு, இவர் ராமசாமியா இல்லை வேற யாரா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் மனம்.
ஆனால் அருகில் வந்துடுவார், ஆமாம் ராமசாமி தான் வராரு அப்படின்னு எப்போ உறுதிப்படுத்துகின்றதோ அப்பொழுது அது அந்த இடத்தில் புத்தி. ஸோ உறுதிப்படுத்துது இந்த இடத்துல. அப்போ மனம் அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த மனம் செம்மை அடையும் பொழுது என்ன ஆகுது? புத்தி என்ற அடுத்த நிலைக்கு அது செல்கின்றது. என்ன செய்யுது? மனம் உறுதியாக இறைவனை மட்டுமே அங்கு பற்றி நிற்கின்றது. அந்த இடத்தில் உறுதியாக பற்றுது, இவர் தான்ப்பா இறைவன். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு இன்பங்களை இந்த உலகத்தில் கொடுத்தாலும் சரி, நான் அவரை விட்டு அகல மாட்டேன், அவர் மட்டுமே எனக்கு தேவை என்ற உறுதியான மனநிலையை இந்த இடத்தில் அந்த புக்தியானது கொடுக்கும். யாரு கொடுக்குது? மனம் அது செம்மையாயிடுச்சு இல்லையா அவருக்கு. இப்போ அவர்கிட்ட எவ்வளோ ஆசை காட்டினாலும் சரி, என்ன விட்டு வெளியே வரமாட்டார். இப்போ ஒரு ஞானி இருக்காருல்ல, ஞானியோ துறவியோ முனிவரோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நான் உங்களுக்கு வீடு தரேன், கார் தரேன், தங்கம் தரேன், நீங்கள் அதெல்லாத்தையும் விட்டுட்டீங்க வந்துருங்கன்னா வந்துடுவார் அவர்? பட்டினத்தார்லாம் எவ்வளோ பெரிய செல்வந்தார், ராஜாவோட அதிகமான செல்வந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போனார். அவர்கிட்ட திருப்பி அதே செல்வத்தை கொண்டு கொடுத்தே வாங்கன்னா வந்துடுவாரா? வரமாட்டார். ஏன்னா அவருடைய புத்தி ரொம்ப தெளிவாயிடுச்சு, இவர் தான் இறைவன், இவரை அடைந்தே தீரவது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் என்ன பண்ணுறாரு, புத்தி அவருக்கு உறுதியாக இந்த எண்ணமானது அங்கு வந்துவிடும். மனம் புத்திக்கு அந்த இடத்துல போயிடும் இந்த இடத்துல. ஸோ அடுத்து என்னது? சித்தம். சித்தம் என்று சொல்லப்படுவது இந்த ஆழமாக இருக்கக்கூடிய மனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது மேல் மனம், நடுமலம், ஆழ்மனம். இதை அறிவியெல்லாம் சொல்லுவாங்க, சைக்காரிஸ்ட் டாக்டர்கள் சொல்லுவாங்க. நம்ம மனம், புத்தி, சித்தம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம் அப்படின்னு அதை பிரித்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன? இந்த இடத்துல ஆழ்மனம் அது சித்தம் என்ன? அது அங்கே தான் பதியப்பெற்று இருக்கும். நிறைய விஷயங்கள் உள்ளே போய் பதிஞ்சிருக்கு இந்த இடத்துல. எங்கே? அந்த சித்தத்தில் போய் நீங்கள் சிறு வயதில் இப்போ நடந்த பல விஷயங்கள் இப்படி யோசிச்சோன்னா ஞாபகம் வரும், சின்ன வயசில் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சித்தம் தான் என்ன? இந்த இடத்துல பலவற்றை ஞாபகம் வைத்திருக்கின்றது. சிந்திக்கக்கூடிய பலவற்றை எது எது தேவையோ அதையும் ஞாபகம் வைத்திருக்கக்கூடியது. இப்போ அந்த இடம் என்ன ஆகணும்? உள்ளுக்குள்ள பதிவுகள் பல இருந்தால் அது அமைதியான நிலையில் இருக்காது. அமைதியான நிலைக்கு போகணும். அது முழுமையான அமைதி நிலைக்கு போனால் தான் இந்த இடத்துல இறைவனை உணர முடியும். ஞான நேர்த்தின் உச்சம் அது இந்த இடத்துல. ஏன்னா இறைவன் இவர்தான்றது தெரிஞ்சு கொள்வது என்பது ஒன்று உறுதி ஆயாச்சு சரியா. இப்போ அவர்கிட்ட இரண்டரை கலக்கணும்ல. ஞானிகள் பலர் இரண்டரை கலக்கல்னா இது உலக நன்மைக்காக கலக்காமல் இருக்கிறார்கள் என்பது ஒரு கருத்து சரிங்களா. பட் வேறு சிலர் இந்த இடத்துல இறைவனை தேடிக்கொண்டே ஞான நிலையில் இருக்கிறாங்கன்னா அப்போ அவருடைய சித்தம் இந்த இடத்துல அமைதியான நிலையை அடையவில்லை என்று பொருள் இந்த இடத்துல. ஸோ என்ன ஆகணும்? இந்த இடத்துல அந்த சித்தம் முழுமையான அமைதி நிலைக்கு போகணும் இந்த இடத்துல. அப்போ ஐம்புலன்களும் ஒடுங்கிய நிலையில் இருக்கும். பக்கத்தில் ஒரு இடிச்சா கூட சரி, அந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு சத்தமும் கேட்காது இந்த இடத்துல. அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஸோ இந்த நிலைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த சித்த நிலையத்துக்கு போகணும். இப்போ அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு நற்சிந்தை எல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தேவையில்லை. ஏன்னா அவங்க நற்சிந்தனையிலிருந்து வழியாக புத்தியை உறுதிப்படுத்தி அமைதி நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க இந்த இடத்துல. இப்போ அவர்களுக்கு நற்சிந்தனை நல்ல சிந்தனையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடிங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஏன்னா அதை தாண்டிய நிலையில் தான் இருக்காங்க. இப்போ யாருக்கு நற்சிந்தனை தேவை? இறைவனை உணராதவர்களுக்கு, இறைவனை தேடுபவர்களுக்கு, அமைதியை தேடுபவர்களுக்கு, இவர்களுக்கு தான் நற்சிந்தனை இந்த இடத்துல தேவை. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ ஒருத்தர் டிகிரி முடிச்சிட்டாரு. அவர் என்ன டிகிரி முடித்ததுக்கு காரணம் என்ன? ஆரம்ப கல்வி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு கல்வி 1, 2 சொல்லி படிச்சிருப்பார். ஆனா படிச்சிருப்பார். அந்த புக்கெல்லாம் இன்னுமா வச்சுட்டு இருப்பார். அவர் டிகிரி முடிக்கிற வரைக்கும் இந்த புத்தகம் தான் எனக்கு துணையாக இருந்தது, ஆகவே இதை நான் அருகிலேயே வைத்திருப்பேன், கூடவே வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு வச்சிருப்பார். அந்த இடத்துல எப்பயோ தூக்கி போட்டிருப்பார். இப்போ டிகிரி முடிச்சிட்டாரு. அந்த டிகிரி முடித்ததுனால தான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, பெரிய போஸ்டிங்கில். இந்த டிகிரி புத்தகத்தினால தான் எனக்கு கிடச்சிது. இந்த புத்தகத்தை தூக்கிட்டு தெரிய மாட்டார். ஏன்னா அந்த புத்தகத்தில் இருக்க அறிவு எல்லாமே அவருக்கு வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுவார்? அந்த புத்தகத்தெல்லாம் வச்சுட்டு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வேலையை செய்வார். அதுபோல் நற்சிந்தனை என்று எதையெல்லாம் நம்மளுடைய சிந்தனைக்கு வழிகாட்டியாக இருந்ததோ அதையே வச்சுட்டு திருப்பி நம்ம கடைபிடிச்சி அதில் பலனாகத்தான் இறுதியான அமைதி நிலைக்கு வந்தாச்சு இந்த இடத்துல இல்லையா. திருப்பி இந்த இடத்துல போய் ஞானிகள்கிட்ட போய் நல்ல சிந்தனையை நீங்கள் கடைபிடிங்கள்னு சொல்லிட்டு அவங்க உபதேசிக்கூடிய நிலையில் யாருமே கிடையாதுன்னா அதெல்லாம் தாண்டிய நிலைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அப்போ நற்சிந்தனை என்று சொல்லப்படுவது ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் தேவை. அது ஞானத்தின் உச்ச நிலைக்கு சென்றவர்களுக்கு தேவையில்லை. ஏனால் அவர்கள் அதையும் தாண்டிய நிலை அமைதி நிலைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். ஸோ அமைதி அந்த இடத்துல அவர்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த இடத்துல. இப்போது
ஆரம்பத்தில் இந்த நற்சிந்தனையை கடைபிடிக்கும் போது ஆசைகள் நிறைய வரும் இந்த இடத்துல, இல்லையா? இப்போ அந்த ஆசைகளை தீர்க்கறது தான் சிந்தனையே வருது. ஏன்னா மனம், புத்தி, சித்தம் 3 விஷயம் பார்த்தோம். அகங்காரம்னு ஒரு விஷயம் இருக்குது. இதையும் இறைவன் தானே படைச்சாரு. இப்போ யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், அப்போ அகங்காரத்தை ஏன் இறைவன் படைத்தார்? அடுத்த கேள்வி, இறைவன் நன்மையானதை மட்டும்தானே படைச்சிருக்காரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நன்மைக்காக அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த அகங்காரம் கூட ஏதேனும் ஒரு நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும். என்ன நன்மை அதில் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனம், புத்தி, சித்தம் 3மே இயங்கிக் கொண்டே தான் இருக்கின்றது. ஒவ்வொரு வினாடியும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. மனசு எதையோ யோசிச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. தூங்கும்போது கூட அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது மனசு அலைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு உறுதித்தன்மை பெறுது. புத்தியும் அந்த இடத்துல வேலை செய்யுது. ஆமாம், இதா உறுதி, இது என்னுடையது, இது அவனுடையதுன்னு ஒரு நிலையை எடுக்குது இல்லை. இதெல்லாம் புத்தி. இது எல்லாத்தையும் சித்தம் வந்து பதிய வச்சுக்கிட்டே இருக்குது 3 விஷயத்தையும். அப்போ ஒரு வேலையானது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. வேலை செய்வதற்கான ஒரு உந்து பொருள் எது? உந்து பொருள்னால் என்ன? இந்த இடத்துல ஒரு கார் ஓடுதுன்னா அதுக்கு பெட்ரோல் வேணும், இல்லையா? லைட் எரியணும்னா அதுக்கு ஒரு மின்சாரம் வேணும். ஸோ எந்த ஒரு பொருளுமே இயங்க வேண்டுமானால் அதற்கு இயக்கத்திற்கு ஒரு எரிபொருள், உந்து பொருள் தேவை. அப்போ இந்த இடத்துல எதற்கு இந்த அகங்காரம் என்பதை இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களும் ஆசையோடு தான் பிறந்திருக்கின்றோம். ஏன்னா இறைவன்கிட்ட இருக்கும்போது நம்ம ஆசைப்பட்டுட்டோம். எனக்கு மாம்பழம் வேணும்னு ஆசைப்பட்டோம். முருகர் ஆசைப்பட்டார்ல, அந்த ஊரில் மாம்பழம் கிடையாது. அதெல்லாம் மாம்பழத்தை பெறதுக்காக அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு என்று என் நாடு என் மக்கள் சொல்லி நிறைய வச்சு நிறைய முறை பேசியிருக்கேன் முருகர் தத்துவத்தை வச்சு. ஸோ பூமிக்கு வந்தவன் நம்மலாம் பூமிக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல, இல்லையா? பூமிக்கு வந்ததுக்கு பின்பாக இப்போ மாம்பழத்தை சுவைச்சி சாப்பிட்ணும். இப்போ மாம்பழம் எங்கே இருக்குன்னு தேடணும், எப்படி கடிக்கிறதுன்னு தெரியணும், எப்படி சுவையை உணர்றதுன்னு தெரியணும், ருசிக்கிறது, இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் செயல்படணும்னா என்ன நடக்கணும்? எண்ணம் வேலை செய்ய வேண்டும், புத்தி வேலை செய்ய வேண்டும், சிந்தனை வேலை செய்ய வேண்டும், மனம் வேலை செய்ய வேண்டும். இது வேலை செஞ்சால் மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். அப்போ அதற்கு உந்து பொருள், எரிபொருள் ஒன்று தேவை இல்லையா? அதற்கு தான் நீங்கள் அகங்காரம் என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது நான் என்ற ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா? அந்த அகங்காரம் வேறு, ரெண்டும் ஒரு பொருள் தான். அதோடைய துணை பொருளாக வச்சுக்கலாம். அகங்காரம் என்ற ஒரு எரிபொருளிலேயே என்ன பண்ணுது? ஒரு துணை பொருளாக இருக்குது இந்த இடத்துல. அப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அதுதான் இந்த இடத்துல என்ன பண்ணுது? இந்த சித்தத்தை அடைய விடாமல் தடுக்குது. ஒரு நல்ல செயல் செய்யும்போது காலை வாரி விட்டு இழுத்துக்கிட்டே இருக்குது இந்த நான் என்று சொல்லப்படுகின்ற அகங்காரம். ஸோ அகங்காரம் என்று சொல்லப்படுவது ஒரு எரிபொருள் போல் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அது இயங்கிக் கொண்டே இருப்பதனால தான். ஏன்னா இப்போ எனது பெயர் சரவணனா, நான் சரவணன் இப்படி தானே சொல்ல முடியும், இல்லையா? நான் வேலை செய்கிறேன். இப்போ இதெல்லாம் அகங்காரம். நான் தான் சரவணன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். நான் சரவணன், என்னை போல் 10 சரவணன் இருக்காங்க இந்த இடத்துல, இல்லையா? அதுபோல் நேரடியாக நான் என்ற அகங்காரத்தில் சொல்ல அந்த வார்த்தையை பிடிச்சிக்கூடாது. வார்த்தை ஒன்று, அதனுடைய துணை பொருளாகத்தான் இந்த நான் என்ற அகங்காரத்தை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அப்போ இந்த அகங்காரம் இருப்பதனால தான் நம்ம இந்த ஆசைகள் எல்லாத்தையுமே தீர்க்க முடியுது. இப்போ ஆசைகளே நம்ம சுழன்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும்? எப்போ பேரின்பத்துக்கு செல்றது இந்த இடத்துல? அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு? துன்பத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு. ஸோ துன்பத்தை வழியாக என்ன செய்கிற, துன்பத்தின் வழியாக என்ன செய்கிறோம்? ஐயோ இந்த இந்த பிறவிலேருந்து எப்படியாவது விடுபடணும்ப்பா என்று சிந்திக்கும் போது தான் நல்ல சிந்தனை அங்கு உதயமாகிறது. ஸோ நல்ல சிந்தனைகளுடைய பலன் அமைதி. ஸோ அமைதியினுடைய பலன் இறைவனோடு இரண்டரை கலக்கலாம். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல திருமந்திரத்தில் நற்சிந்தனை, இதற்குத்தான் சிறிது நேரம் விளக்கம் பார்த்துருக்கோம். இதுக்கே ஒரு 15 நிமிஷம் போயிடுச்சு நமக்கு இந்த இடத்துல. ஸோ அதுக்கு அடுத்து ஏன்னா இப்போ இந்த கருத்தே போதும் எனக்கு தெரிந்து. திருமந்திரத்தில் நற்சிந்தனை என்ற இந்த ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு திருமந்திரத்தை படித்தாலே நாம் இறைவனோடு இரண்டரை கலந்து விடலாம், சரியாக கடைபிடிக்கும் போது. இருந்தாலும் மேற்கொண்டு சில கருத்துக்களை மட்டும் இங்கு பதிய வைக்க விரும்புகிறேன். 1, இப்போது நம்ம திருமந்திரத்தில் 5வது தந்திரத்தில் 4 மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரியே, கிரியை, யோகம், ஞானம். யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? இப்போ ஆசையின் வழிவாக இந்த உலகத்திற்கு யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார்களோ, அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் பிடிக்கிறார்களோ அதன் வழியாக இறைவனை சென்று அடைவது தான் அந்த 4 மார்க்கம் வச்சுருக்காரு இந்த இடத்துல, இல்லையா? அந்த 4 மார்க்கம் சேர்த்து பொதுவான விஷயந்தான் பார்த்தோம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இல்லையா? ஆனால் கடைபிடித்த முறை என்று ஒன்று இருக்குன்ற இல்லையா? ஒருத்தர் பக்தி மார்க்கத்தில் போவார், ஒருத்தர் கர்ம யோகத்தில் போவார், ஒருத்தர் யோக மார்க்கத்தில் போவார், ஒருத்தர் ஞான மார்க்கத்தில், ஒரு மாதிரியான மார்க்கத்தில் செல்வார்கள் இந்த இடத்துல. ஸோ 4 மார்க்கம் வந்து திருமந்திரத்தில் சொல்லப்படுது. இந்த 4 மார்க்கங்களுக்குமே பொதுவான ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது. என்ன மந்திரம் அப்படின்னா நமச்சிவாய மந்திரம். இது திருமந்திரம் மட்டுமல்ல, எல்லா சித்தர்களும், எல்லா நூல்களும், எல்லா நால்வர்கள்,
சித்தர்கள் இப்படி நம்ம பழைய நூல்கள் எதை எடுத்து கொண்டாலும் சரி இந்த மந்திரத்தை ஏதேனும் ஒரு வடிவில் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ நமச்சிவாய மந்திரம் இதுதான் இந்த இடத்துல எல்லா வர்க்கத்திலையும் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா இதன் முதன்மையானதாக இருக்கின்றது. ஓம் நமசிவாய மந்திரம் முதன்மையாக இருக்கின்றது இல்லையா? இப்போ இந்த மந்திரத்தை எப்படி இந்த 4 மார்க்கத்தோட ஒப்பிட்டு எப்படி இந்த மந்திரத்தை சொல்கிறது அப்படின்னா, முதல்ல சரியை பார்க்கலாம் இந்த இடத்துல. சரியை என்று சொல்லப்படுவது எது? பக்தி மார்க்கம். ஸோ அந்த பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்லுது திருமந்திரம்? எங்கெங்கெல்லாம் இறைவன் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் தேடி தேடி பார்த்து இறைவனை வழிபடுங்கள். இது திருமந்திரம் சொல்லுது. அப்போ கோயில் கோயிலாக போகிறோம் இந்த இடத்துல, இறைவனை தெய்வங்களை தேடுகின்றோம் இந்த இடத்துல. தேடி என்ன பண்ணுறோம்? அவர் முன்னாடி போய் நின்று ஓம் நமச்சிவாய மந்திரம் இல்லையா? ஓம் நமச்சிவாய இல்லை நமச்சிவாய மந்திரம் ஏதோ ஒரு மந்திரத்தை ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சொல்லி ஓம் நமச்சிவாய சொல்கிறோம், இல்லை வேறு நமச்சிவாயன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல இல்லையா? இனிப்பெல்லாம் நம்ம அடியார்கள்லாம் பல பேர் பார்க்கும்போதே நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இது சரியையில் நமச்சிவாய மந்திரம் முக்கியத்துவம் இங்கு பெறுகின்றது. அடுத்து கிரியையில் பார்க்கணும். கிரிமை என்று சொல்லப்படுவது எது? கிரியையில் கர்மயோகம். கர்மயோகத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். நான் வேலை செஞ்சேன், நான் சாப்பிட்றேன், நான் சம்பாதிக்கிறேன், என் பணத்தால் தான் குடும்பம் ஓடுகின்றது, நான் சம்பாதிக்கிறேன், நான் பொருள் வாங்குகிறேன், ஏன் காரு, ஏன் ஃபோனு, ஏன் விடுபிடிக்கு ஒரு அகங்காரத்திலேயோடையே அவர் சென்று கொண்டிருந்தால், எது நான் முன்னாடி நான் என்ற அகங்காரம் சொன்னால் இல்லையா, ஒரு துணை பொருளா, அந்த துணை பொருளான அகங்காரத்தோடு அவர் செல்லும் பொழுது என்ன ஆகுது? மேற்கொண்டு இறைவனை அடைய விடாமல் அவருடைய எண்ணமே அங்கே தடுக்குது இந்த இடத்துல இல்லையா? அப்போ அவர் என்ன செய்யலாம் அந்த இடத்துல? கர்ம யோகத்தில் ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி சொல்லி, இந்த மந்திரத்தை ஏன் சொல்லணுன்றதையும் பின்னாடி சொல்கிறேன். 4 மார்களில் ஏன் நமச்சிவாய மந்திரம் இருக்குன்றதுக்கும் ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது, அதையும் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நமச்சிவாய மந்திரத்தை அவர் உச்சரித்து கொண்டே இருக்கும்போது, யார்? கர்மயோகத்தில் இருப்பவர்கள். நாமெல்லாம் அதிகபட்சம் கர்மயோகத்தில் தான் இருக்கோம். சரியையில் கிரியையில் சரியை நம்மெல்லாம் இருக்கோம். திருமந்திரத்திலே இருக்குது சரியையில் கிரியை, கிரியையில் சரியை, யோகத்தில் ஞானம், ஞானத்தில் யோகம், எல்லாமே 2 சொல்லப்பட்டிருக்கும். அதிகபட்சம் நாம் எல்லாம் கர்ப்பத்தில் சரியை அதான் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே குடும்பம் என்று இருக்கின்றது, எல்லாருக்கும் சம்பாதிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. இதெல்லாம் கர்மயோகத்தில் வரும். ஸோ கர்மயோகத்திற்குள்ள சரியை, அந்த சரியை தான் இப்போ திருமந்திரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை கொஞ்ச நேரம் ஒரு பூஜை பண்ணுறோம், ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் நம்மளால் இறைவனை போய் சென்று அடைய முடியலன்னா, நம்ம கர்மயோகத்தில் இருக்கோம், ஆனால் நான் செய்கிறேன், நான் வந்து திருமந்திர வகுப்புக்கு போகிறேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா, இதில் அந்த விளக்கம் சொல்லாங்கன்னு இன்னும் 4 பேர் இதில் நான் என்ற வார்த்தையோடு சேர்ந்து துணை பொருளோடு வர்றதுனால என்ன ஆயிடுது? அதுவே நம்மளை இறைவனுக்கு செல்ல விடாமல் தடுக்கின்றது. அப்போ ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்து இங்கே செஞ்சோமே என்றால், பலர்லாம் ஒரு காலத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இலைக்கிற வேலையை செய்கிறாங்களா, மரம் அறுக்கிற வேலையை செய்கிறாங்களா, ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒன்று வாயில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கடலில் மீன் பிடிக்க போகிறாங்கன்னா ஐலேசா இல்லை ஐலேசான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே போவாங்க, கண்டினியூஸாக பயன்படுத்தும். என்ன அது வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு சோர்வை கொடுக்காது. இது கேள்விப்பட்டிருப்பீங்க, சினிமாலாம் கூட பார்த்துருக்கீங்க, மீனவர்கள்ட்ட பண்ணால் தெரியும். இந்த வார்த்தையை இந்த துடுப்பு போடும்போது செய்வாங்க. ஒரு பெரிய பொருட்களை தூக்க இயலாத பொருட்களை தூக்கும் போது ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அப்போ அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அவர்களை சோர்வடைய விடாமல் ஒரு நல்ல செயலை இடத்திற்கு அதை செய்து முடிக்க வைக்குது இல்லையா? அதுபோல் இங்கே கர்மயோகத்தில் சோர்வடைய விடாமல் ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அது நமசிவாய மந்திரம் தான். இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த வாழ்க்கை மீது வெறுப்போ சோர்வோ வராது, மேற்கொண்டு ஆர்வம் தான் வரும். இறைவன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார், இந்த இறைவன் அடைவதற்கு இதை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சரியான அறத்தோடு வாழ ஆரம்பித்து தன்னுடைய செயலை இங்கு செய்ய ஆரம்பிப்பார். ஸோ கர்மயோகத்தையும் நமச்சிவாய மந்திரம் முன்னிலை பெறுகின்றது. அதுக்குன்னு வேறு மந்திரம் சொல்லக்கூடாது என்று பொருள் அல்ல. சரவணபவ மந்திரம் இருக்குது, காயத்ரி மந்திரம் இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது. பட் என்னுடைய கருத்தாக நான் நமச்சிவாய மந்திரம் முதன்மையாக பெறுதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி அது இறுதியில் கொண்டு போய் ஓம் என்ற மந்திரத்தில் தான் ஒடுங்க வைக்கும். ஓம் என்ற மந்திரத்தில் ஒடுங்கிறதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த நமசிவாய மந்திரம் தான். ஏன் அப்படின்னா அதுக்கும் விளக்கம் சொல்கிறேன். இந்த மீதி இருக்கக்கூடிய 2 யோகத்தையும் ஞானத்தையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அப்போ மேற்கொண்டு புரியும் எல்லாருக்குமே. ஏன் முதன்மையாக நான் கருதுகிறேன் என்று சொல்கிறேன்னா காரணம் சொல்கிறேன். யோக மார்க்கத்தில் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, பல இடங்கள் 3வது தந்திரம் ஃபுல்லாக, 4வது தந்திரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாடல்கள் யோக மார்க்கம் தான் சொல்லப்படுகின்றது. நமச்சிவாய மந்திரம் தான் முதன்மையாகவே இருக்குது. சிவாய மந்திரம் நம்ம இருக்குது இல்லையா? சிவாய நமன்னு சொல்லப்பட்டிருக்கு சில பாடலில். நம சிவ இந்த எல்லா வார்த்தையும் மாற்றி மாற்றி போட்டு கூட சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல.
இல்லையா? அனைத்து மந்திரங்களையுமே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முதன்மையாக இருப்பது இங்கு நமசிவாய மந்திரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யோகத்திலும் அதுதான் அங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. அடுத்த ஞான மார்க்கம். ஞான மார்க்கம்னு சொல்லப்படுறது என்ன? ஒருத்தர் ஞானத்தை தேடுகின்றார். எங்கே ஞானம் என்ன கடையில் விற்கிறது, இல்லை ஏதோ ஒரு பொருளாக கொண்டு போய் தேடி குகைக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு இல்லை. ஞானம் என்றால் என்ன? பிரம்மத்தை தேடுதல், ஆத்ம விசாரம் செய்தல், தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை தேடுதல். இதுதான் ஞான மார்க்கம் இந்த இடத்துல. ஸோ நமச்சிவாய மந்திரத்தை யார் ஒருத்தர் பொருள் அறிந்து புரிந்து உணர்ந்து இருக்கிறாரோ அவர் முழுமையான ஞானத்தை அங்கு அடைகின்றார். இந்த இடத்துல முழுமையான ஞானத்தை அடைகிறார் இந்த இடத்துல. இந்த ஏன் அப்படின்னா, இந்த நமச்சிவாய மந்திரத்தை யார் ஒருத்தர் முழுசாக உணர்றாரோ தெரிஞ்சுக்கிறாரோ ஞானத்தை அடைகிறாரோ அவர் 5 பூதங்களையும் உணர்ந்தவராக அங்கு ஆகின்றார். நம்மை சுற்றி 5 பூதங்கள் இருக்குது. இந்த உலகமே 5 பூதத்தாலானது தான் இல்லையா? 5 பூதம் தான் இந்த இடத்துல. என்னென்ன இருக்குது? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாசம். 5 இருக்குது இல்லையா? நிலம் ஃபஸ்ட்டு, நீர் 2, நெருப்பு 3, காற்று 4, ஆகாசம் 5. ஸோ 5 விஷயம் இருக்குது இந்த இடத்துல. இந்த 5ஐயுமே அவர் இந்த இடத்துல உணர்ந்து விடுகின்றார். அப்போ ஞானத்தில் 5 பூதத்தை யார் உணர்ந்தாரோ அவர் இறைவனை உணர்ந்தவராகின்றார். ஸோ ஞானத்தின் வழியாகவும் இதை அவர் அடையலாம் இந்த இடத்துல. அப்போ இந்த 5 பூதங்கள் தான் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நமச்சிவாய மந்திரம் தான் இந்த இடத்துல. அதனால தான் நான் உங்களுக்கு கர்ம யோகத்தில் கூட சொன்னேன், ஏன் நமச்சிவாய மந்திரத்தை முதன்மையாக இருக்குது பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? காரணம் இதுதான். 5 பூதத்தில் இந்த இடத்துல நிலம் ந மந்திரத்தை குறிக்கின்றது, நீர் மா மந்திரத்தை குறிக்கின்றது, நெருப்பு சி மந்திரத்தை குறிக்கின்றது, வா காற்றை காற்று வா மந்திரத்தை எழுத்தை குறிக்கின்றது, ஆகாயம் யா என்ற எழுத்தை குறிக்கின்றது. ஸோ இந்த 5 பூதங்களையுமே இந்த இடத்துல 5 மந்திரங்களானது இருக்கின்றது. அப்போ நான் என்ற எழுத்தை யார் ஒருவர் உணர்கின்றாரோ அவர் மண் தன்மையை உணர்ந்தவராகின்றார். மா என்ற எழுத்தை உணரும்போது நீரை முழுமையாக உணர்ந்தவராகின்றார். சி என்ற எழுத்தை உணரும்போது நெருப்பை உணர்ந்தவராகின்றார். வா எழுத்தை உணரும்போது காற்றை உணர்ந்தவராகின்றார். யா என்ற எழுத்தை உணரும்போது ஆகாயத்தை உணர்ந்தவராகின்றார். அப்போ 5ஐயுமே உணர்ந்துடுறாங்க இந்த இடத்துல. எப்படி? ஞானத்தில் முழுமையாகவே உணர்ந்தவர் ஆகின்றார். இந்த இடத்துல ஒரு உள்விளக்கம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. என்ன உள்விளக்கம் இது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக, எவ்வளோ நாள் இல்லை, நான் ரொம்ப நாள் இருக்கும், நம்முடைய கேள்வி ஞானம் பகுதியிலே ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டது. சிவாய நம என்று உச்சரிப்பது சிறப்பா, நமச்சிவாய என்று உச்சரிப்பது சிறப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. அப்போ பொதுவாக சான்றோர்கள் எல்லாரும், நானும் அந்த கருத்தை தான் சொன்னேன், ஐயா இன்னும் பலரும் அந்த கருத்தை தான் அனைவருமே சொன்னார்கள். நமச்சிவாய மந்திரம் சிறப்பானதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கின்றதோ, சிவாய மந்திரம் உச்சரித்தாலும் உச்சரிங்க, எப்படி உச்சரிக்கின்றதோ அது உங்களுடைய விருப்பம், அது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனைவருமே ஒரு கருத்தை சொன்னார்கள். இதற்கு சான்று பார்த்தோம்னா 4வது தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அதுக்கான காரண காரியங்கள் கருத்துக்கள் 4வது தந்திரத்தில் இருக்குது. அதை தான் அங்கே விளக்கமாக அன்றைக்கி சொன்னோம். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அந்த இடத்துல விடுறோமோ என்ற சிந்தனை அந்த நேரத்தில் இருந்துச்சு. ஏன் நமச்சிவாய மந்திரம் மட்டுமே திருமந்திரத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு? இதில் மட்டும் இல்லை, நீங்கள் திருவாசகம் போனீங்கனாலும் நமச்சிவாய மந்திரம் இருக்கும், வேறு சில சித்திரப்பாடலை பார்த்தாலும் நமச்சிவாய மந்திரம் தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இடத்தில் இதனை முன்னிலைப்படுத்துகிறார்கள். அப்போ ஏதோ ஒரு காரணம் இந்த இடத்தில் இருக்கின்றது. அது எதுவாக இருக்கும் அப்படின்னு நீண்ட நாள் தேடுதல் இருந்து இறுதியில் பதில் நமக்கு திருமந்திரத்தில் இருந்து தான் கிடைச்சிது இந்த இடத்துல. திருமந்திரத்திலே 3வது தந்திரத்தில் நினைக்கிறேன், அதிலே தான் பதில் இருந்தது. நேரடியாக படிக்கும்போது பொருள் புரியலை, கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கும்போது அதனுடைய பொருளை கொஞ்சம் உட்பொருளை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ ஏன் இது உட்பொருளாக இருக்கின்றது என்றால், இப்போது கொஞ்சம் சர்வ சிருஷ்டிக்கு போவோம், அப்போ தான் இது நான் சொல்ல வர்ற கருத்து புரியும் அந்த இடத்துல. ஸோ உலகம் பிரளய காலம் முடிஞ்சிடுச்சு, சூன்யமாக இருக்குது. இப்போ இறைவன் உலகத்தை படைக்க சித்தம் கொள்கிறார் இந்த இடத்துல. நினைக்கிறார் முதல்ல இந்த உலகம் எப்படி படைக்க வேண்டும் என்று ஒரு சின்ன சித்தம் எண்ணம் கொள்கிறாரு. அப்போ உலகம் முதல்ல படைக்கப்படுது. எப்படி படைக்கப்படுகின்றது? நம்ம சர்வ சிருஷ்டி தலைப்பில் திருமந்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. சத்தம் வருகின்றது, அதிலிருந்து வெளிச்சம் வருகின்றது இல்லையா? முதல்ல சத்தம் தான் வருது. ஒரு பொருளை நம்ம இழுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு சேரையோ டேபிளையோ போட்டு தான் கீச்சுன்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ இறைவன் முதல்ல உலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் சிந்திக்கிறார் இல்லையா? அவர் சிந்திக்கும் போதே அசைகின்றது அவருடைய உடம்புக்குள்ளிருந்து. அவருடைய உருவம்னு சொல்ல முடியாது, அவர் தான் உருவம் இல்லாதவராச்சு இந்த இடத்துல.
அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி லேசாக அசையுது. இந்த இடத்துல அசைய ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகிடுது, அந்த இடத்துல சத்தம் வந்துடுச்சு. இப்போ சத்தமும் உராசி வெளிச்சம் வருது. ரெண்டு பொருள் ஒன்றோட ஒன்று உராசினா நெருப்பு வருது இல்லை, அப்போது வெளிச்சம் வருது. வெளிச்சமும் சத்தமும் திருப்பி ஒன்று சேருது இந்த இடத்துல, ஒரு முக்கோணமாக. இந்த இடத்துல அந்த முக்கோணத்திற்கு பெயர் தான் திரிபுரை சக்தி என்று சொல்வார்கள். இது பலமுறை நம்ம வகுப்பில் பார்த்துருக்கோம், திருமந்திரத்தில் நிறைய முறை கேட்டிருப்பீங்க. ஸோ திரிபுரை சக்தி வந்தா, இந்த திரிபுரை சக்தி தான் என்ன பண்ணுறா, 5 தெய்வங்களை அங்கு உருவாக்கினாள். யார்? சிவன், பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன். 5 பேர் நம்ம பார்த்துருப்போம் இந்த இடத்துல. சதாசிவன் நினைக்கிறேன், சிவனுக்கு சதாசிவன் இடத்துல 5 பேர் இல்லையா. ஸோ 5 பேரை இந்த இடத்துல படைச்சிட்டாங்க. அடுத்தது ஏன்னா 5 தொழில்களை செய்வதற்கு படித்த மாதிரி 5 பூதங்களை படைக்கணும் இல்லையா. ஸோ 5 பூதங்களை இங்கே படைக்கும் பொழுது முதலில் எதை படைத்தார்கள்? ஆகாயத்தை தான் உருவாக்கினாங்க. எப்படி ஆகாயம் உருவாகினது? இந்த சத்தம் வெளிச்சமும் உருவாச்சின்னு சொன்னோம் இல்லையா. இந்த சத்தம் எவ்வளோ தூரம் போகுதோ, இந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் செல்கின்றதோ அவ்வளோ தூரத்திற்கு இந்த ஆகாயமானது விரிவடைந்து கொண்டே செல்கின்றது. ஃபஸ்ட்டு உருவானது இது ஆகாயம் மேலே முதல்ல. ஏன்னா இறைவனிடத்தில் உருவான இடத்துல சத்தம் வெளிச்சம் வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அது அப்படியே உருவாகுது இந்த இடத்துல. ஆகாசம் உருவாக்கினோடனே இப்போ ஆகாயம் உருவாயிடுச்சு. ஆகாயம் உருவாகி விரிவடைந்து கொண்டே செல்ல 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 அங்கே காற்றும் உருவாகி கொண்டே இருக்கின்ற அந்த வெற்றி இடத்துல என்ன ஆகுது, காற்றும் வந்து கொண்டே இருக்கின்றது. காற்றும் சேர்த்து உருவாகுது இந்த இடத்துல. காற்றும் உராசி நெருப்பு அங்கு உருவாகின்றது. 3வது தத்துவத்தை கொண்டு வராங்க இந்த இடத்துல. 5 பூதத்தில் 3வது பூதம் இது நெருப்பு. காற்றும் உராசி. ஏன்னா உராசக்கூடிய இடம் ஆகாசம் இருக்குது, ஆகாசத்துக்குள்ள காற்று இருக்குது. காற்று 2 காற்றும் உராசுது. இப்போ இந்த காற்று வேகமாக அடிக்கும்போது சத்தம் ஒன்று கேட்கும் தெரியுங்களா. இப்போ புயல் நேரம் இந்த மாதிரி வரும்போது புதுன்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும் இல்லையா. அப்போ ஒரு காற்றும் உராசுவதனால் தான் அந்த சத்தமே கேட்கின்றது இந்த இடத்துல. ஒரு பொருள் மேதுவதனால் வரும்போது மரம் அடைகின்ற சத்தம், கதவு அடிக்கிற சத்தம் இதெல்லாம் கேட்கும். ஆனால் ஒரு வெற்று பாலைவனத்தில் சென்று நின்றால் கூட சரி, அந்த காற்று என்ன பண்ணும், வரும்போது ஆகாசத்தில் வரும்போது ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் இந்த இடத்துல. அப்போ அந்த 2 உராசி நெருப்பு உருவாகுது இந்த இடத்துல இல்லையா. நெருப்பு உருவானவனும் இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த இடத்துல அடுத்ததாக அந்த நெருப்பினுடைய தன்மை குறைத்தன்மைக்கு வருது இந்த இடத்துல. நெருப்பு என்று சொல்லப்படுவது எரியப்படுவதுதான் இந்த இடத்துல. அதனுடைய குறைபாடு தான் எது? குளிர்ச்சி. நம்ம இன்னைக்கு குளிர்ச்சி என்று சொல்கின்றோம் இல்லையா, இது வந்து தனியாக ஒரு பூதம் கிடையாது, வெப்பம்தான். அதுவும் வெப்பத்தினுடைய குறை என்ன, இங்கே அளவுகோல் சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாங்க, குறைந்த வெப்பநிலைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து குளிர்ச்சியான நிலைன்னு சொல்ல மாட்டாங்க. என்னது, குறைந்தபட்ச வெப்பநிலை, வெப்பம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க இந்த இடத்துல இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடுச்சு, அந்த இடத்துல அது குறையும் போது குளிர்ச்சி என்ற ஒன்று வந்து அந்த இடத்தில் நீரானது உருவாகின்றது. இப்போ நீர் வந்துடுச்சு. இப்போ இந்த நீர் என்ன ஆகுது, இந்த இடத்துல நீரும் நெருப்பும் இந்த இடத்துல நீரும் இல்லைன்னா அது கலந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல குளிர்ச்சி அடைந்த பின்பாக அது மண் தன்மை உருவாகின்றது. ஸோ 5 தன்மை உருவாயிடுச்சு இந்த இடத்துல. நிலத்திலிருந்து இது ஆகாசத்துலேருந்து உருவாகி நிலம் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ 5 விஷயம் உருவாயிடுச்சு. இப்போ திருப்பி பிரளயம் வரும். எப்போ சர்வசிருஷ்டி நடந்த மாதிரியே ஏதோ ஒரு காலத்தில் பிரளயம் வரணும் இல்லையா. பிரளயம் வரும்போது இறைவன் எல்லாத்தையும் அழிச்சிருவார் அப்படின்னு தானே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அழிச்சிருவார்னா என்ன செய்வார், இந்த இடத்துல ஒன்றை ஒன்று ஒடுக்குவார். எப்படி இந்த இடத்துல நிலம் மண் தன்மை இருந்ததோ அது என்னாகும், நீரில் சென்று ஒடுங்கும். நல்லா கவனித்து பாருங்கள், இந்த உலகத்தில் நீர் தான் பெரும்பான்மையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், உலக உருண்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் 4/3 பகுதி நீர் தான் இல்லையா. ஒரு பகுதி மட்டும்தான் மண் இந்த இடத்துல. நீங்கள் உலகத்தை வரலாறு எடுத்து பார்த்து, அறிவியல் எடுத்து பார்த்தா தெரியும் எல்லாருக்குமே. அப்போ நீரை விட நிலம் பகுதி கம்மியாக தான் இருக்குது. காரணம் என்ன, நீரிலிருந்து தோன்றியது தான் மண், அதனால தான் அது குறைவாக இருக்கின்றது. அப்போ நீர் வந்துடுச்சு. இது இந்த மண் என்ன ஆயிடுச்சு, நீரில் போய் ஒடுங்கிடும். அதை தான் நம்ம சான்றோர்கள்லாம் கதை வழியாக சொல்லி வச்சாங்க. இந்த உலகத்தை இறைவன் வந்து தண்ணியை கடல் அப்படியே வெளியில் பொங்கி வந்துடும், நீரால் மொத்தம் முழுக வச்சிருவார். புராண கதையெல்லாம் கேட்டிருப்போம்ல, உலகம் அழிய போச்சு, கப்பலில் வந்தாங்க, இறைவன் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் ஏற்றுனாங்க, கப்பல்லாம் கதை படிச்சிருப்போம் இல்லையா. காரணம் என்ன, இதுதான். ஸோ நிலம் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்போ மண் தன்மை அழிந்து விடும், நிலம் மட்டும்தான் இருக்கும். அழிஞ்சிடுச்சின்னு இல்லை, அது நீரோடு ஒடுங்கி விடும் இந்த இடத்துல. அப்போ நீர் என்ன ஆகும், இந்த இடத்துல
வெப்பத்தன்மையை அதிகரித்து நெருப்பாக மாறி நீர் அனைத்தும் ஆவியாகிவிடும். ஆவியாகது பொசுங்கிவிடும். ஆவியானா கூட இந்த இடத்துல ஆவி என்ற ஒரு தன்மை இருக்கே, காற்றோட கலைஞர் நீர்த்தன்மை இருக்குன்னு பொருளாயிடுது இல்லையா. என்ன ஆகுது இந்த இடத்துல? பொசுங்கி விடுகின்றது. அப்போ நீரும் இல்லாமல் போய் என்ன ஆயிடுச்சு? ஒரு நெருப்பு வெப்பநிலை தான் இருக்குது. வெப்பநிலை என்ன ஆகும் இந்த இடத்துல? வெப்பத்தை காற்றானது அது எடுத்துக்கொள்ளும். அப்போ நெருப்பு எங்கே போய் ஒடுங்கும்? காற்றுக்குள்ளே போய் ஒடுங்கும். காற்று எங்கே போய் ஒடுங்கும்? ஆகாசத்தில் ஒடுங்கும். ஆகாசம் எங்கே போய் ஒடுங்கும்? திருப்புரை சக்தியில் போய் ஒடுங்குவா. திருப்புரை சக்தி வெளிச்சத்துக்குள்ளே ஒடுங்குவா. வெளிச்சம் சத்தத்துக்குள்ளே ஒடுங்கும். சத்தம் தீட்டும் இறைவனுக்குள் சென்று ஒடுங்கி விடுவார். அப்போ எங்கேருந்து ஆரம்பித்ததோ அங்கே திருப்பி அங்கே போய் ஒடுங்கிடுச்சு. இப்போ ஒரு இடத்துலேருந்து எப்படி ஏறுறோமா? முதல் படிக்கட்டுலேருந்து ஏறி 10வது படிக்கட்டுக்கு போகிறோம். திருப்பி 10வது படிக்கட்டுலேருந்து இறங்கி முதல் படிக்கட்டுக்கு வரோம் இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு. இதுக்கு நான் இந்த இதை சொல்ல வந்தேன்னா, இப்போ நமச்சிவாய மந்திரம் இருக்கு இல்லையா, இதுவும் அதே போலத்தான். நாம் எங்கேருந்து வந்தோம்? ஆகாசத்துலேருந்து வந்தோம். ஆரம்ப நிலை எங்கு? ஆகாயம். கையிலே தான் இந்த இடத்துல ஆகாயம்னு வச்சுக்குவோம். யா என்ற தன்மை ஆகாசத்தில் ஒடுங்கி அந்த இடத்துல இருந்தோம். அந்த இடத்துல அங்கிருந்து அப்படியே ஒவ்வொன்றாக காற்று என்ற வா, நெருப்பு என்ற சி, நீர் என்ற மா, மண் என்ற நா, இப்படி மேலிருந்து கீழாக வந்து நா என்ற மண் தன்மையில் இன்று நாம் நிற்கின்றோம். இந்த உலகத்தில் மண்ணில் தானே இருக்கோம். இந்த இடத்துல அதிகபட்சம் மண். நம்ம 5 பூதங்களில் நம்ம எங்கே அதிகபட்சம் இருக்கோம்? 5 பூதங்களே இருக்கும். காற்று இல்லாத இடம் இல்லை. ஆனால் நம்ம எதை தாங்கி நிற்கின்றது? நம்ம மண் தான் தாங்கி நிற்கின்றது. ஸோ மண்ணில் நாம் நிற்கின்றோம். எங்கே நிற்கிறோம்? ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறோம். முருகப்பெருமான் ஆண்டி கோணத்தில் வந்து நின்னார் இல்லையா. இவருடைய தத்துவமே அதான். முருகருடைய ஆண்டி கோல தத்துவமே தான். அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் வந்து நின்றார் அந்த இடத்துல. அம்பாள் வந்து சொல்ல தான் என்ன ஆகிடுது? அவருக்கு ஞானம் கிடைச்சி இந்த இடத்துல திருப்பி ராஜகோலத்தில் நிற்பார். அப்போ நாமும் இந்த இடத்துல ஆண்டி கோலத்தில் ஒன்றும் தெரியாமல் தான் இந்த மண் தன்மையில் வந்து நிற்கின்றோம். இறைவன் என்றால் யார் என்றால் தெரியாது. இறைவன் இருக்கின்றான் என்று இன்றைக்கி இதெல்லாம் படித்ததுனால தெரியும். இல்லைனா மனிதர்கள் பல பேருக்கு தெரியுமா? இன்றைக்கி நிச்சயமாக தெரியாது. இந்த இடத்துல எதையோ தெய்வம் என்று நினைத்து கொண்டு தெய்வத்தை கும்பிட்டோம்னா பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், இப்படி தான் நினச்சிட்டு மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போது நமக்கு எதுக்கு மண் தன்மையில் எங்கே இருக்கோம்? நிலம் தன்மையில் இருக்கின்றது. முதல் எழுத்து நா எழுத்தில் இருக்கின்றோம் இல்லையா. அப்போ இங்கேருந்து நம்ம நமச்சிவாய மந்திரத்தை ஆரம்பித்தோன்னா, நா மந்திரம் என்ன தெரித்தோம்? முதல்ல நம்ம மண்ணில் தான் நிற்கிறோம். மண்ணை தெரிஞ்சிக்க வைக்கும். அடுத்து மா எழுத்து நீரை தெரிஞ்சிக்க வைக்கும். 3வது சி எழுத்து நெருப்பை தெரிஞ்சிக்க வைக்கும். வா எழுத்து காற்றை தெரிஞ்சிக்க வைக்கும். அடுத்தது ஆகாசம். எப்படி நான் சர்வ சிஷியில் ஆரம்ப இடத்துலேருந்து போயிட்டு திருப்பி ஆரம்ப இடத்துக்கு வருதோ, அதே போல் நம்ம ஆரம்ப இடத்துலேருந்து இறுதி இடத்தில் நிற்கின்றோம். மண் என்ற இறுதி இடத்துல நிற்கிறோம். இப்போ திருப்பி ஆகாசத்துக்கு போனோம்னா இருக்கின்ற இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இருக்கின்ற இடத்தில் நா எழுத்து தான் இருக்குது இந்த இடத்துல. அப்போ நா என்ற எழுத்தில் ஆரம்பித்து இங்கே நமச்சிவாய என்ற மந்திரத்தை இங்கே நாம் உச்சரித்து கொண்டோமே இருந்தோமேனால் என்னாகுது? விரைவாக இந்த 5 பூதங்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். 5 புலன்களையும் நம்மால் அடக்கி கொள்வோம் இந்த இடத்துல. ஸோ இப்படி தான் இந்த இடத்துல. இதனால தான் அந்த இடத்துல நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பதற்கு நமக்கு பல நூல்களும் இல்லையா, பல சான்றோர்களும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அதுக்குன்னு சிவாய நம்ம உச்சரிக்கக்கூடாது என்பது அல்ல. அதுவும் இருக்குது திருமந்திரத்தில், அதுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அது யோக முறை காரணங்கள் சொல்லப்படுது. சிவாய நம என்று சொல்லப்படுகின்றது. ஞான முறையில் இருக்கவங்களுக்கு, ஞானத்தின் உச்சத்தில் இருக்கவங்களாம் இந்த இடத்துல சிவாய மந்திரம் சொல்லலாம் இந்த இடத்துல. பட் இதான் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னோம் என்றால் நிச்சயமாக நம்மால் என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துல 4 மார்க்கங்களை சரியாக கடைபிடிக்க முடியும். எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, அதன் வழிவாக நம்மளுடைய மனதை செம்மைப்படுத்த முடியும். புத்தியை உறுதியாக வைக்க கொள்ள முடியும். உறுதியான மனதால் நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்த முடியும். அமைதியான மனநிலை அடைந்து விட்டால் இறைவனோடு இரண்டர கலக்கலாம். இப்போ இந்த நற்சிந்தனையை நம்ம கேட்டாச்சு இல்லையா. நற்சிந்தனையை கேட்டாச்சு. இப்போ எல்லாரும் இதை கேட்டாச்சு. கேட்டுட்டு ஆனாலும் என்னால் இறைவனை உணர முடியவில்லையே. இது பலர் கேட்கக்கூடிய கேள்வி இல்லையா. நான் டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், சாமி கும்பிட்றேன், பூஜை செய்கிறேன், எல்லாம் தான் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு இந்த இறைவனை தெரிஞ்சிக்க முடியலையே, உணர முடியலையே அப்படின்னு பலருடைய மனதில் எண்ணங்கள் உள்ளது, கேள்விகளும் பல உள்ளது. இதற்கு ஒரு சின்ன கதை சொல்லி நம்ம நிறைவு பகுதிக்காக முடிச்சுக்கிறோம். இந்த கதையை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த நேரத்துக்கு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இதுபோல் கேள்வி உள்ள ஒரு நபர் இல்லையா. எல்லாம் சரிதான் சாமி, சாமி இருக்காரு நம்புகிறேன், இறைவன் இருக்காரு நம்புகிறேன், நான் பூஜை செய்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரியே காலையில் எழுந்திரிக்கிறேன், நீங்கள் செய்கிற மாதிரியே பூஜை செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் என்னால் இந்த இடத்தில் இறைவனை என்னால் உணர முடியவில்லையே
அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு ஞானிகிட்ட போய் கேட்குறாரு இந்த கேள்வியை. அவர் வந்து ஏதோ சொல்லி பார்க்குறாரு. என்ன சொன்னாலும் இவர் ஒரே கேள்வியை தான் கேள்வி தான் திருப்பி திருப்பி கேட்குறாரு. இல்லை சாமி, என்னால் உணர்ந்துக்க முடியல, என்னால் உணர முடியல, என்னால் உணர முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, காசிக்கு போ, கங்கையில் உட்காரு, அந்த இடத்துல ஒரு மீன் ஒன்று வரும், அதுக்கிட்ட அந்த கேள்வியை கேளு. அது மிகப்பெரிய ஞான நிலையில் இருக்க அந்த மீன். அந்த மீன்கிட்ட போய் கேளு, உன் கேள்விக்கு அது பதில் சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறாரு இந்த இடத்துல. இது வந்து உபநிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த உபநிஷத்துக்கள் என்னன்னா வேதங்களை எல்லாம் ஞானிகள் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கேள்விகள் பலருக்கு வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, குட்டி குட்டி கதை சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான விளக்கத்தை வந்து புரிய வைப்பாங்க. அதுபோல் பல கதைகள் இருக்கின்றது. அதில் இது ஒரு கதை. இவன் காசிக்கு போகிறான். அங்கே இருக்க ஒரு மீனுக்கு இதே மாதிரி அவர் சொன்ன இடத்துல போய் உட்காடுறான். அதே போல் ஒரு மீன் வருது. இந்த மீன் வந்தவொடனே சொல்கிறான், இந்த மாதிரி ஞானியை நீ அமிச்சாரு உங்ககிட்ட கேட்க சொல்லி அப்படிங்கிறான். அப்படியா, சரி உனக்கு என்ன கேள்வி கேளு அப்படிங்கிறாரு. மீன் சொல்லுது. திருப்பி அதே கேள்வியே கேட்குறான். கேட்கும்போது அந்த மீன் சொல்லுது, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு 10 நாளாக ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு என் தாகத்தை போக்கிட்டேன்னா நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னுது. முதல்ல என் தாகத்தை நான் போக்கிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு போக்குறதுக்கு நீ வழி சொல்லு. முதல்ல நானா தண்ணியை தேடி அடித்து குடிச்சிக்கிட்டு என் தாகத்தை போக்குனதுக்கப்புறம் தான் என்னால் பதில் சொல்ல முடியும். எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. இல்லை தாகத்தை போக்குறதுக்கு நீ வழி சொல்லு அப்படிங்கிறான். அப்போ அவன் யோசிக்கிறான், என்ன மீனே உனக்குன்னா, நீ முட்டாளா, நீ எவ்வளோ பெரிய ஞான நிலையில் இருக்கான்னு மகான் சொன்னார், நீ பேசவே செய்கிற இந்த இடத்துல, ஆனால் தண்ணிக்குள்ளே தான் நீ இருக்க, நீ ஏன் தண்ணிக்குள்ளே தான் இருக்க, தண்ணி தாகம் இருக்குங்கிறியே, தண்ணி அப்படியே குடிக்க வேண்டியதானே அப்படிங்குது. இல்லை இல்லை, எனக்கு தண்ணி குடிக்க தெரியல, என் தண்ணி எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்குது. தண்ணிக்குள்ளே தான் இருக்க, உனக்கு மேலே தண்ணி கீழே தண்ணி, உடம்பே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி திருப்பி சொல்கிறான். அப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ உன் வாயை துற, திருப்பி வாயை மூடு, நீ வாயை திறக்கும் போது ஒரு வெற்றிடம் உருவாகும், இந்த வெற்றிடத்துக்குள்ளே சுற்றி இருக்க தண்ணி வாய்க்குள்ளே போகும், திருப்பி மூடிக்கோ, நீ தண்ணியை முழுங்கு. அப்போ அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ணும், இந்த இடத்துல உடம்புக்கு செதில் வழியாக போகும், அந்த தண்ணி என்ன பண்ணும், உன் நாக்கில் ஒட்டும், உடம்புக்குள்ளே போய் உன் தாண்டி தாகம் போகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சயின்ஸாகவே சொல்லித்தரான். நீ சும்மா வாயை திறந்து முன்னா போதும், வாயை திறந்தா தண்ணி உள்ளே போயிடும், அப்படியே தண்ணியோட மூடிக்கணும், வாயை முழுக்கிடு, வாய்க்குள்ளே என்ன இருக்கோ முழுக்கிடு அப்படிங்கிறான். இப்போ மீன் சொல்லுது, நீ கேட்கக்கூடிய கேள்விக்கும் இதுதான்ப்பா பதில். இறைவன் எங்கே இருக்காரு, 5 பூதத்துலையும் இருக்காரு. உன் உடம்பே 5 பூதத்தால் ஆனது, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய 5 பூதங்களும் அதெல்லாம் ஆனது. எப்படி என்னை சுற்றி தண்ணி இருக்கின்றதோ, என்னை சுற்றி தண்ணி இல்லாத இடம் என்று எதையாவது ஒன்றை காட்ட, ஒரு அணு அளவு காட்ட முடியுமா தண்ணி இல்லாத இடத்த? மீனை சுற்றி ஏதாவது ஒரு இடத்துல மீனுடைய செதில்கிட்ட இந்த இடத்துல தண்ணி இல்லை நம்ம எங்கேயாவது காட்ட முடியுமா? அதுபோல உன்னை சுற்றி இறைவன் இல்லாத இடம் என்று எதுவுமே கிடையாது. அத்தனை இடத்துலையும் இறைவன் இருக்கின்றார். இந்த இடத்துல நீ தான்ப்பா தெரிஞ்சுக்கிறது இல்லை. வாயை திறந்தா தண்ணி உள்ள போது, வாயை முன்னா உள்ள முழிங்கிறான்ல, அதுபோலத்தான் இறைவன் உன்னை சுற்றி இருக்கின்றார். அவரை நுகர கற்றுக்கொள். மீன் சொல்லி கொடுக்குது, நுகர கற்றுக்கொள். நீ நான் செய்கின்றேன், நான் தேடுகின்றேன், எனக்கு வேண்டும், நான் இறைவனை பார்க்க வேண்டும், நான் இறைவனை உணர வேண்டும் என்று நான் 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 என்று சொல்லிக்கின்று இருக்கின்றாயே, இந்த வார்த்தை தான் உன்னை அதை தெரிந்து கொள்ள விடாமல் தடுக்கின்றது. இறைவா அதற்கான ஆற்றலை கொடு என்று சொல்லி அந்த சுற்றி இருக்கக்கூடிய 5 பூதங்களை உணர கற்றுக்கொள். இதை கற்றுக்கிட்டினாலே உனக்கு விரைவாக நீ இறைவனை உணர்ந்து விடுவாய். இது அந்த கதை சொல்லப்படுகின்ற, அந்த உபனிஷத் சொல்லப்படுகின்ற ஒரு கதை. நாமும் அது போலத்தான், நம்மை சுற்றி எப்படி மீனை சுற்றி தண்ணி இல்லாத இடம் என்று எதுவும் இல்லையோ, அதுபோல நம்மை சுற்றி இறைவன் இல்லாத இடம் என்று எதுவுமே இல்லை. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல பூஜை ரூமில் தான் சாமி இருக்காரு, வேற இடத்துல இல்லை இல்லையா? இன்றைக்கி பலர் இடத்துல இருக்குல்ல. இப்போ வீட்டில் ஒரு பூஜை இருக்குதுன்னு வச்சுக்குவோம், ஊதுவத்தியை கொண்டு போய் சாமி முன்னாடி ஒருத்தர் வைக்கிறாருன்னு வச்சுக்குவோம். பலருடைய எண்ணங்கள் இதுபோல் இருக்கின்றது. இந்த ஊதுவத்திலேருந்து வர்ற புகை நேராக சாமி படத்துக்கிட்ட போய் படுற மாதிரி கொண்டு போய் ஊதுவத்தி வைப்பாங்க. தள்ளி வச்சா சாமி படத்து மேலே போய் வாசனை புகை படாதான், வேற எங்கேயோ போகுதான் வாசனை, ஜன்னல் வழியாக வெளியில் போகுதான். அப்போ இந்த ஏன்ப்பா அந்த புகையெல்லாம் வீணாக வெளியில் போகுது, சாமி முன்னாடி வைப்பா. இதெல்லாம் பேச்சு வழக்காக பல இல்லங்களில் நடக்கக்கூடிய ஒரு செயல், பலருடைய சிந்தனைகள் இருக்கக்கூடிய செயல். அப்போ என்ன ஒரு முட்டாள்தனம் இந்த இடத்துல நடக்குது, நம்ம சாமிக்கு வைக்கிற ஊதுவத்தி புகை நம்ம சாமி அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும்தான் போனோம். இப்போ ஜன்னல் வழியாக வெளியில் போயிடுச்சுன்னா வேற எங்கேயோ போகுது, சாமிக்கு போகலன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இது அறியாமை எண்ணம், மூடத்தனமான எண்ணம். இதுபோல் எண்ணங்கள் இருக்கும் வரை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இறைவனை உணர இயலாது. அப்போது இந்த போல எண்ணங்கள் எல்லாம் நல்ல சிந்தனைகள் என்று சொல்ல இயலாது.
சாமி கும்பிட்றது நல்ல எண்ணம் தான், ஊதுவத்தி வைக்கிறது நல்ல எண்ணம் தான். ஆனால் அந்த ஊதுவத்தியை வைக்கும்போது உள்ளே துணை எண்ணமாக ஒன்று வருகின்றதே, இது நமக்கு மட்டும்தான் பலன் வர வேண்டும் இல்லையா? இன்றைக்கி ஒரு பேச்சு வழக்கம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை காசு கொடுக்காதீங்க, வெள்ளிக்கிழமை பொண்ணை வீட்டிலேருந்து வெளில அனுப்பாதீங்க, லட்சுமி போயிடுவா. அப்போ என்ன ஒரு மனிதனுடைய அறியாமை இருக்குது இந்த இடத்துல. அப்போ லட்சுமின்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கா, அப்போ சனிக்கிழமை போனால் பரவாயில்ல லட்சுமி. எவ்வளோ ஒரு மூடத்தனமான அறியாமையான எண்ணம். 24 மணி நேரமே லட்சுமி கூடயே தான் இருக்கா. ஆனால் மக்களுக்கு என்ன என்னது, வெள்ளிக்கிழமை அவள் அப்படி போயிடுவாளாம் அந்த இடத்துல, வேற எங்கே போயிடுவா அந்த இடத்துல. எப்படி மீனை விட்டு நீ வெள்ளிக்கிழமை தண்ணி குடிச்சினா உன்னை விட்டு தண்ணி விலகி போயிடும்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும். அதுபோலத்தான் மக்களுடைய அறியாமை எண்ணங்கள் இங்கே இருக்கின்றது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க. இது அறியாமை எண்ணம்னு தான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னால் மக்கள் இதெல்லாம் அப்படியே சொல்லி 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 பெரியவங்க சொல்லி சொல்லி பதிய வச்சுட்டாங்க. சாயங்காலத்துக்கு மேலே இது செய்யக்கூடாது, விளக்கேற்றினோடனே கடன் கொடுக்கக்கூடாது இல்லையா, லட்சுமி இருக்க நேரம் செய்ய, இதுக்கெல்லாம் வந்து காரணம் வேறு சில காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வகுப்புக்குள்ள கூட நாளைக்கு கேள்வி ஞானம் பகுதியில் கூட பார்க்கலாம். ஏன் இதையெல்லாம் செய்யக்கூடாது, ஏன் வந்து சாயங்காலத்துக்கு மேலே விளக்கு வச்சோடனே இந்த ஊசி கொடுக்கக்கூடாது, சில பொருட்களை கடையில் வாங்கக்கூடாது, தயிர் கொடுக்கக்கூடாது, ஊசி கொடுக்க, நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதற்கெல்லாம் அறிவியல் ரீதியான காரணங்கள் தான் இருக்கின்றதை தவிர்த்து இறைவனுக்கும் இந்த செயல்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நீ காலம் மாறி போச்சு, இன்றைக்கி பல விஷயங்களை கடைபிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை இன்றைக்கி, சரியா? இதெல்லாம் நாளைக்கு கேள்வி ஞானம் பகுதியில் நிறைய கேள்விகளை எடுத்துகிட்டு வாங்க, நிச்சயமாக விளக்கம் நிறையா சொல்லலாம். இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்யலாம்னு சான்றோர்கள் சொன்னாங்கன்றதெல்லாம் நிறையா பார்க்கலாம். ஸோ இதுபடிய நற்சிந்தனை என்று சொல்லப்படுவது வருடம் முழு 365 நாள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை நாட்களிலும் நல்ல நாட்கள் தான். இங்கே நல்ல நாட்கள், தீய நாட்கள், நல்ல நேரம், கெட்ட நேரம் என்று எதுவும் கிடையாது இந்த இடத்துல இல்லையா? நமக்கு ஒரு பாடலே ஒன்று இருக்குல்ல, நாளும் கோளும் நல்லோர்க்கில்லை நலியோர்க்கில்லைன்னு ஒரு பாடலே சொல்லப்படுதில்லை இந்த இடத்துல. அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல அனைத்தும் இறைவனுக்கு உகந்த நாட்கள், உகந்த நேரம் என்ற யாருக்கு அந்த எண்ணம் வருகின்றதோ அதுவே நல்ல சிந்தனை. திருப்பி சொல்கிறேன், எதாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல அனைத்தும் இறைவன் செயல். நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள் எதுவும் இல்லை, அனைத்தும் இறைவனுடைய செயலை என்ற சிந்தனையில் யார் ஒருவர் சிந்தித்து செயல்படுகின்றாரோ இதுவே நல்ல சிந்தனை. இந்த நல்ல சிந்தனை இருந்தால் நம்மளுடைய மனம் புத்தியில் இருக்கக்கூடிய உறுதியாக மாற்றும், உறுதி சித்தத்தை அமைதியாக்கும், அது நம்ம இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கும் என்று நற்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஏதேனும் கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். மிக்க நன்றி. நிறைய நற்சிந்தனைகள் தெரிஞ்சும் தெரியாம இருக்கும். சில வேளை நினைக்கலாம், ஆனா வழியில சொல்ல பயம், சொன்னா இதென்ன எல்லாத்துக்கும் எதிர்மாறாக நாங்க சொல்றோம் அப்படி என்ற ஒரு கருத்தும் சில சும்மா சாதாரண மக்களிடையும் இருக்கும். அதை விட கெட்டவர்களிடமும் இப்படியான அது என்னது உலகத்துக்கு இது இப்படித்தானே உலக அளவு நடந்து வந்திருக்குது, நீங்கள் என்ன புதுசா ஒரு கதை சொல்றீங்களன்னு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக அப்படி இருக்கு. இதை பற்றி நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா கேட்க. நன்றி. இல்ல நீங்க சொல்றது மேடம் நிறைய பேர் ஏற்றுக்கவே முடியாது. அது எப்படி நீ வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கலாம்னு சொல்லுவ, பணம் போயிடுமே. இந்த உறுதியான மனநிலை பல பேருக்கு இருக்கு. நான் அதற்குத்தான் சொன்னேன் நாளை விரிவாக வைத்து பேசலாம் என்று. நிச்சயமா இருக்கும், படித்தவர்களுக்கே இது போல இருக்கு. இது தவறான எண்ணம் என்ற ஒரு கருத்தை பதிய வைப்பதற்காகத்தான் இவ்வளவு விளக்கங்களையும் இங்க சொல்லிட்டு வந்தோம். இங்க அதோட இன்னும் ஒன்று, இப்ப சின்னன்ல இருந்தே பழகி கொண்டு வந்தா ஐயோ நாங்க வேணாலும் செய்த நாங்கள் இப்ப செய்யாம விட்டா ஏதோ நடந்துருமோ, அப்படி ஏதாவது நடந்துட்டா ஓ நான் இது செய்யல ஆனபடியாத்தான் இது நடந்ததுன்னு நாங்க நல்ல வடிவாக தொடர்பு படுத்தி முடிச்சு போட்டுருவோம். பயம் பயம் பயம். சில விஷயங்களை நான் என்ன பொறுத்தவரை சில விஷயங்களை நான் அப்படியெல்லாம் செய்யறேன் நான், ஆனா நான் ஒளியால சொல்றேன் இல்ல, நான் சொன்னா எந்த மனம் குழம்பு. நான் வந்து இது நான் வகுப்பு எடுப்பதற்காக நான் சொல்லலை, வகுப்பு இப்போ எடுக்கிறேன்னு சொல்லலை. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம், அது சொந்த வீடு தான். அதை வாங்கும் போதும் சரி, அட்வான்ஸ் கொடுக்கும் போதும் சரி, குடி போகும்போதும் சரி, நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே பார்க்கல. வீடு விற்கிறவரே சொன்னார், நல்ல நேரம் பார்த்து என்றைக்குங்க ரிஜிஸ்ட்ரேஷன், நீ எந்த நாளும் எனக்கு பணம் எப்போ கொடுக்கணும் அடுத்த நாளே ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியாச்சு. அப்புறம் அந்த வீடை விற்றதும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கல, இந்த வீடை கட்டும் போதும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கல, பூஜை செய்யும் போதும் சரி, குடி வரும்போதும் சரி, எதற்குமே நல்ல நேரம் கெட்ட நேரம் இன்று வரை நான் பார்த்ததே கிடையாது நீ வரை. அதனால சொல்றேன், தைரியமா கடைபிடிக்கிறேன், கடைபிடிப்பதனால் உறுதியாக நான் இங்கே சொல்கின்றேன். இந்த அருமையான விளக்கம் ஐயா. நான் சொல்ல விட்டம்மா, இந்த நம சிவாய சிவாய நம்ம ரெண்டும் இப்படித்தான் இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்தோண்டு தான் வந்தது.
நீங்க இன்றைக்கு சொன்ன விளக்கம் முழு விளக்கம் சரியான உண்மையான விளக்கம் எங்களுக்கு புரிஞ்சு நாங்கள் செயற்படக்கூடிய மாதிரியும் இருக்கிறது. மிகவும் சந்தோஷமும் மற்றது ஆணித்தரமான உறுதி. மற்ற இதுதான் நாள் போல் பார்க்க தேவையில்லை. நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் கடவுளின் அருள் இருந்துட்டா நாங்கள் நல்லா வாழலாம். நன்றி ஐயா, உங்களோட நேரத்துக்கும் விளக்கத்துக்கும். வேறு கேள்விகள்? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அருமையான விளக்கம். அந்த நற்சிந்தனை என்ற விளக்கமும் அந்த மனமது செம்மையானால் மந்திரஞ்சபிக்கல், இந்த ரெண்டும் ஒரு அருமையான கருத்து. இன்றைக்கு தான் அந்த மந்திரஞ்சபிக்க அர்த்தத்தை உண்மையாக புரிந்து கொண்டல். அருமையான விளக்கம். இந்த ரெக்கார்டிங் இருந்தாலும் அனுப்பி வையுங்கோ, அதுதான் நான் வேண்டிக்கிறேன். அருமையான விளக்கம். நல்ல இந்த நற்சிந்தனை என்றால் என்னன்றது நல்ல ஒரு விளக்கம், அருமையாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ரெக்கார்டிங் அனுப்பி வையுங்கோ. நல்லது நல்லது. இந்த சந்தர்ப்பத்துல நான் ஒன்று சொல்லணும். நற்சிந்தனை என்ற அந்த தலைப்பை நான் போட்ட போது யாரோ ஒருவர் கேள்வி கேட்டார், அந்த நற்சிந்தனை என்றா என்னண்டு. அதுக்கு பேச்சாளர் சொன்னார், யார் நச்சிந்தனை என்று போட்டிக்கணுமோ அவையில்தான் அதை கேட்கணும். நன்றி. இப்ப விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்ல, இந்த தலைப்பு ஆரம்பிச்சு முதல் முறை இன்னைக்குதான் பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு. அதனாலதான் இன்னைக்கு சொல்றதுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது வேற ஒரு பேச்சாளர் கேக்குள்ள யாரோ கேட்டவன், நச்சிந்தனை என்று சொல்றீங்களே, நச்சிந்தனை என்றா என்னண்டு. அப்ப அவர் நேராக சொல்லிட்டார், எனக்கு தெரியாது, யார் தலைப்பு போட்டிக்கணுமோ நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்க, நச்சிந்தனை என்றா என்னண்டு. நீங்க தொடருங்க. யாராவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருந்தா பயந்து கொள்ளுங்க. வணக்கம் வணக்கம் ரஞ்சினி. வணக்கம் ஐயா. சிறப்பா இருந்தது. கேக்குதா? ஆமாம் கேக்குதுமா. நற்சிந்தனையை பற்றி சும்மா நற்சிந்தனை என்றா என்னன்னு தெரியாது. ஏதோ நாங்கள் நற்சிந்தனை என்று சொல்லி வாசிக்கிற முடியும். இன்றைக்கு நல்ல தெளிவான விளக்கம் சொன்னார் சரவணன். நல்ல நல்லா விளங்கிட்டு எங்களுக்கு இனிமே தெரியும் என்னன்றது. சிறப்பா சொன்னார். எல்லாம் மற்ற நமது சும்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம்ன்றது சும்மா நாங்கள் சொல்லுவோம். மனமது செம்மையானால், ஆனால் அந்த தன்மை என்ன மாதிரி என்றதை இன்றைக்கு சிறப்பாக விளக்கி இருக்கிறார். சந்தோஷம். நன்றி நன்றி ஐயா, நன்றி எல்லாத்துக்கும். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. சிறப்பான ஒரு உரைதான். என்றாலும் எனக்கு இந்த இறுதி அந்த கதையில தான் என்னுடைய விளக்கம் சிறப்பான விளக்கமாக இருந்தது. இந்த நாள் நட்சத்திரம் எல்லாம் இறைவனால படைக்கப்பட்டது. ஆகவே இறைவன் எப்பொழுதும் சிறப்பில்லாததை படைக்க மாட்டார், எல்லாம் நன்மையைத்தான் படைப்பார். ஆகவே இதுல நம்பிக்கை இல்லாதவர்கள் சரியா உச்சி 12 மணிக்கு தன் காரியத்தை செய்தால் அது சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு எதை சொல்றேன்னு சொன்னால், நல்லூர் கந்தசாமி கோயிலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த கோயில்ல கொடியேற்றம் என்றா என்ன இதுவும் சரியா உச்சி 12 மணிக்குத்தான் நிகழ்றது. மற்றபடி அவை ஒன்றும் பார்க்கறது இல்லை. உபயகாரர் வந்துதான் பூஜை தொடங்குவோம், விழா தொடங்குவோன்ற கருத்தும் இல்லை. அந்தந்த நேரத்துக்கு அது நடக்கும். ஆகவே இதுல நாள் நட்சத்திரத்தில நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த 12 மணிக்கு தன்னுடைய கர்மத்தை செய்யலாம். இது என்னுடைய கருத்து. நன்றி. உங்களுக்கு நாளை வகுப்பில், நாளை கேள்வி ஞானத்தில் இதற்கான விளக்கத்தை சொல்லுகிறோம் ஐயா. ஏன் அப்படி ஒரு நேரத்தை நிர்மாணித்து நம்முடைய சான்றோர்கள் வைத்தார்கள் என்று சொல்கின்றோம். ஏன்னா இன்னைக்கும் சில விஷயங்கள் சொல்லப்படுதில்ல. காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு செய்யுங்க, 6 கால பூஜைக்கு நேரம் ஒதுக்கி வச்சிருக்காங்க, இன்னென்ன கிழமை இந்தந்த இறைவனுக்கு உகந்தது என்று வைத்திருக்கிறார்கள். அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதை இப்ப பேசினா ரொம்ப நேரம் நிறைய போகும். அதனால நான் நாளைக்கு பேசுறேன். இன்னொன்று என்னன்னா, இப்ப இந்த வகுப்பு பற்றி இன்னொரு வகுப்பு இருக்கு, நான் வேற ஒரு தளத்திற்கு போகணும், நேரம் இல்லை. இன்னொரு கருத்து ஐயா, இப்ப நாங்கள் ஒரு 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 பயிற்சி தான் இது எங்களுக்கு. காலமே 5 மணிக்கு எழும்பி எங்களுடைய கடமையை செய்து பூஜைகளை செய்கிறோம். அப்ப இந்த இறைவன் இந்த நேர காணாவிட்டாலும்
மனதில் இறைவன் இருக்கிறார். அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய செய்கிறோம் என்று தான் நினைச்சு செய்கிறோம். அது உணர்வு இல்லை. ஆனா அது பயிற்சியாக கொள்ளலாமா? அதான் நிச்சயமாக செய்யலாம் ஐயா. பயிற்சியாக தாராளமாக செய்யலாம். காலையில் எழுவது என்பது நம்முடைய கடமை. முதல்ல அது பயிற்சியே கிடையாது. முதல்ல கேள்வியே தவறு. காலை எழுவது என்பது நம்மளுடைய உடம்பிற்கு உண்டான கடமை இல்லைங்களா? அது நியமம், உடம்பிற்கு உண்டான நியமம். அதனால் அது பயிற்சின்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல. அதை செய்தாலே என்றாலே போதும், தானாக எல்லாமே நடந்துடும் இந்த இடத்துல. அடுத்த என்னன்னு சொன்னால் இந்த திருமந்திரம் ஓதுறது எனக்கு மனதில் இருந்த கருத்து தெரியாம திருமந்திரத்தை படிச்சு கொண்டிருக்கிறேன் ஒரு உணர்வு என்ற மனதில் காலமையில நான் தேவாரத்துக்கு பதிலாக திருமந்திரம் தான் அது என்னுடைய பயிற்சி. கருத்து தெரியாமல் படிக்கிறேன் ஐயம் தீர்ந்துட்டு. நன்றி, வணக்கம் ஐயா. நான் இன்னொரு முறை சொல்றேன். நான் ஏற்கனவே நம்ம வகுப்புல ஒரு முறை சொல்லியிருக்கேன். திருமந்திரத்துக்கு இன்னைக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு என்னுடைய 100% குருநாதர் மட்டும்தான் காரணம். ஆனால் இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்லிடுறேன். 2015 தான் முத திருமந்திரம் புத்தகத்தையே நான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி திருமந்திரம் நான் புக்கு வாசித்ததும் இல்லை, படித்ததும் இல்லை இந்த இடத்துல. 2015 அப்புறம் வாங்கித்தான் டெய்லி காலையில் எழுந்ததும் முதல்ல எடுத்து பிரித்து பார்ப்பேன். என்ன பாடல் இருக்குது, இதுக்கு என்ன வழக்கம் நூல்கள் சொல்லப்படுது அப்படின்னு யோசித்து பார்த்து தான் அப்புறம் குருநாதர் சொன்னதெல்லாம், ஆஹா நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் இங்கே பாடலாக இருக்கே அப்படின்னு சொல்லித்தான் விளக்கம் எழுத ஆரம்பிச்சது. சரிங்களா? அப்படித்தான் ஆரம்பிச்சது. ஸோ நானும் முன்னாடி விளக்கம் தெரிந்தெல்லாம் படிக்கவில்லை. படிக்க குருநாதர் சொல்லி கொடுத்தது தானாகவே உள்ளிருந்து புலப்பட ஆரம்பிச்சது. இறைவனுடைய அருள் தான். அதுபோல் அனைவருக்குமே இங்கே ஏதேனும் ஒரு வகையில் இறைவன் சொல்லிக் கொடுப்பார், உறுதியாக சொல்லிக் கொடுப்பார் இந்த இடத்துல. நன்றி ஐயா. நன்றி. வேறு யாருக்கும் கேள்விகள் இல்லாத பட்சத்தில் ஐயா புறத்துறையா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா. நான் கோட் வந்து இருந்தது. அது ஒரு முக்கியமானதுதான். உங்களுடைய விஷயங்களை பார்த்தோம்னா நச்சிந்தனை, திருமந்திர நச்சிந்தனையை பற்றி வடிவாக விளக்கம் தந்தீங்க. இங்கே பலரும் கருத்து கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய செல்லமுத்தம்மா, மீனாம்பிகை, செல்வதி, மயில்வானமை எல்லாம் கருத்து கூறியிருக்கிறார்கள். நல்லது. திருமந்திரம் அது ஒரு மந்திரம் தான் சொன்னீங்க. அது ஒரு வீட்டை திறக்கிற சாவி போல, அந்த வீடு வீட்டுக்கு உரிய வீட்டுக்கு அடையக்கூடிய ஒரு வழியாக அவர் அதை திறக்கக்கூடிய வழியாக இருக்கிறது சொல்றீங்க. அது திரும்ப அந்த மந்திரம். நற்சிந்தனை என்பது நல் சிந்தனை, நல்ல சிந்தனைன்னு சொன்னீங்க. நல்ல என்பதுக்கு நீங்க நேரடியான கருத்து கடுமையான அல்லது மிகவும் புனிதமான, தூய்மையான, சிறந்த அப்படியான ஒரு சிந்தனை இருக்கும்போது இந்த கெட்டு போகக்கூடிய அல்லது எந்த விதமான குறைபாடும் இல்லாத நிலை ஏற்படும் சொன்னீங்க. இந்த சிந்தனை என்பது மனதில் தோன்றுவது. இந்த மனம் வந்து உளப்படாத நிலம் போன்று சொன்னீங்க. அது செழிப்பற்றது, கல், மண்ணுகள், பாறைகள், அதுகள் எல்லாம் இருக்கின்ற ஒரு தன்மை இந்த நிலத்திலே இருக்கிறது. அதே போல மனமும் வந்து குப்பை கூலங்களால் நிறைஞ்ச இடம். அது காம, குரோத, கோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற ஒரு அப்படியான சில குறைபாடுகள், சில பிரச்சனைகள் இருக்கிற ஒரு நிலையில மனம் இருக்கிறதுன்னு சொல்லியும் அந்த மனத்தை பண்படுத்தணும். பண்படுத்தப்பட்ட நிலம் போல மனத்தை உயர்ந்த பண்பால அதை பண்படுத்தி அந்த மனத்தை இறைவன் நாட்டம் செய்ய தக்க வழியில அதை நாங்கள் அனுப்ப வேண்டும் சொன்னீங்க. அப்படி செய்யும் போது நாங்களும் உய்தி அடையலாம், பிறரையும் உய்விக்க செய்யலாம்னு சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க திருமந்திரத்துலதான் இந்த பாட்டு இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த பாடலை பலமுறை சொல்லியிருக்கிறவங்கள இந்த தளத்துல மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் ஒன்று சரியா இருந்தால் மந்திரமே தேவையில்லை. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், அந்த பிராணாயாமம் அவசியம் இல்லை. மனமது செம்மையானால் பாஷியை நிறுத்த வேண்டாம், பாஷ யோகத்தை சரியா அதன் சரியா செய்யுங்கன்னு சொல்றார். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாம் என்று சொல்லி அகத்தியர் சொன்னதாகத்தான் நாங்கள் பல முறை கூறியிருக்கிறோம். அதை சிலர் இப்படியாக விளங்கிட்டார்களோ தெரியவில்லை. நீங்கள் சொன்னது சரி. அகத்தியருடைய இந்த பாடல் மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமதி செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமதி செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமதி செம்மையானால் மந்திரம் செம்மையாம். அப்ப மனம் செம்மை என்றால் மந்திரமும் செம்மையானதாக இருக்கும் என்று கூறிய பின்னர் இந்த மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நன்றி அருளது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிரின் ஞாலத்தளவில் நன்னுவர் அன்றே. இந்த 99வது மந்திரம்
இதுல காலை எழுந்து என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் தரப்பட்டது. காலை எழுந்து என்பதே அந்த நாங்கள் மிக அதிகாலையில் எழுப்ப வேண்டும் அல்லது உற்சாகமாக இருக்க வேண்டும், அப்படியா நிலையிலிருந்து நாங்கள் குளித்து முழுகி தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டிருக்கிறீங்க. கருத்தறிந்து என்பதே திருமூல எண்ணத்தை சொன்னாரோ அதை, அது என்னென்ன பொருளை சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். கருத்து என்பதன் போது அந்த அதில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்கள், திருமூல சொன்னது போல அட்டாங்க யோகத்தில் சொல்லப்படுற இயமன் நியமம் இப்படியான அந்த நல்ல கருத்துக்களை நாங்கள் அறிய வேண்டும் என்ற கருத்து சொன்னீர்கள். அதே இந்த கருத்துக்களை கொலை செய்ய வேண்டாம், கள்ளு குடிக்க வேண்டாம், புறமனை கவர வேண்டாம், இப்படி பல விஷயங்கள் திருமூல சொல்லியிருக்கிறார். அந்த விஷயங்களை நாங்கள் படிக்க 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 எங்களுக்கு கூடுதலான விளக்கம் பெறும் சொல்லியிருக்கிறீங்க. திருமூல சிவனை நந்தி என்று சொல்லி பல இடங்களிலே திருமணத்தில் சொல்லியிருக்கின்றார். அந்த நந்தியை அடையிறதுக்கு எங்களுக்கு குரு அருளை, குரு உதயத்தை பெற்றால் எங்களுக்கு அந்த முத்தி அடையக்கூடிய, வீடு பெற்று அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று திருமணம் சொன்னதாக வடிவாக குறிப்பிட்டிருந்தீங்க. நல்ல இந்த பலன் வந்து நல்ல சிந்தனையை தூண்டும். இப்படி நாங்கள் இந்த திரும்ப 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 நல்ல வேலை செய்யும் போது நல்ல சிந்தனையை தூண்டும். மற்றது இந்த பஞ்சமாபாதங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் மனதை விட்டு ஓடி போகும். இதெல்லாம் செய்யும் போது அந்த சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற அந்த கடைப்பிடிக்கக்கூடிய எண்ணம் ஏற்படும். இப்படி இவற்றை கடைப்பிடிக்க மனம் செம்மையாகும். மனம் செம்மையாகும் போது சொன்னால் சில நல்ல காரியங்களை, நல்ல கருத்துக்களை, நல்ல புத்தகங்களை, நல்ல உபதேசங்களை கேட்கும் போது அது நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. 100வது திருமந்திரத்தில் சொல்றார், வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் முத்தி முடிவிது 3000 புத்தி செய்து பூர்வத்து 3000 பொது வைத்த சிறப்பு தரும் இவதானே. அந்த புத்தி செய்துன்றதை இந்த 3000 மந்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் கவனம் செலுத்தி புத்தி செய்து அதில் ஊன்றி கவனித்து இருக்கும்போது நாங்கள் அதில் கூடுதலான உணர்வை பெற முடியும். அதுக்கு எங்களுக்கு இந்த 36 தத்துவங்களில 4 தத்துவங்கள் அந்த கரணத்தில் வருகின்றது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஒவ்வொன்றையும் பற்றி விளக்கப்பட்டது. மனம் வந்து யோசிப்பது அல்லது ஒரு அலைஞ்செதிர மனம் ஒரு புறங்கண்டு சொல்லுவோம். அந்த அப்படியான ஒரு தன்மையை யோசித்து ஒரு விஷயத்தை பற்றி பார்த்து இது தேவையான்னு சொல்லி யோசிக்கிற ஒரு தன்மை மனதுக்கு இருக்கின்றது. இந்த புத்தி என்ன செய்தால் உறுதிப்படுத்துகிறது, அது ஒரு செம்மை அடையுது, இது எங்களுக்கு தேவைதான் என்று சொல்லி. சித்தம் என்பது ஒரு ஆழ் மனம், ஒரு அமைதியான நிலை, ஒரு நல்ல சிந்தனையை தருகின்றது. இது நிச்சயமாக இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இதை அடைய வேண்டும் என்ற ஒரு நிலை. அகங்காரம் வந்து உறுதி சக்தி, ஒரு உந்து சக்தியாக அது அந்த ஆசையை விட 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 இப்படியே அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு ஒரு நல்ல சக்தியை, நல்ல பண்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நல்ல சிந்தனையை தரும்போது இப்படியான தன்மை ஏற்படும். ஆசை இருக்கும்போது எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆசையை அதே போல என்று பாடுவார்கள். மற்ற திருமுறை சொல்லியிருக்கிறார், ஆசை அறிமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அறிமீன்கள், ஆசைப்படப்பட ஆய்வரன் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. ஆசை இருக்கும் வரைக்கும் நாங்கள் இறைவனை அடைய முடியாது என்று வடிவாக சொல்லியிருக்க. ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு தான் இந்த நட்சத்திர தேவையா இருக்கிறதுன்னு சொல்லியும், ஒரு நல்ல நிலையில் உள்ளவர்கள், ஒரு ஞானத்தின் நிலையில் உள்ளவர்கள், உணர்ந்த நிலையில் உள்ளவர்கள் தேவையில்லை. அவர்கள் ஏற்கனவே அந்த உணர்வை பெற்றவர்கள். அப்ப எங்களுக்கு ஆரம்ப நிலையில் உள்ள நாங்கள் எங்களை போன்றவர்களுக்கு தான் இந்த நச்சிந்தனை மூலமாக நாங்கள் ஆசையை விடும்போது அமைதி ஏற்பட்டு போது இறைவன் அடையக்கூடிய வரும். இதற்காகத்தான் இந்த 5ஆம் தந்திரத்தில் நீங்க சொன்ன சைவ நாற்பாதங்கள், சரியோ 4 மார்க்கங்கள், சரியோ ஒரு பொதுவான மந்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக சொல்லப்பட்ட மந்திரம் நமசிவாய் என்பது. இந்த நமசிவாய் என்ற மந்திரம் சரியே கிரியே யோகம் ஞானம் 4 மார்க்கங்களுக்கும் பாவிக்கப்பட வேண்டியது. சரி என்பது பக்தி மார்க்கம், இறைவனை தேடி வழிபடும் ஒரு மார்க்கம், அதுக்கும் இந்த மந்திரம் தேவை. கிரியை என்பது கர்மயோகம், அந்த மந்திரம் சோர்வடைய விடாமல் எங்களை ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியது. யோகம் என்பது யோக நிலை, இது இந்த மந்திரங்கள் எங்களை யோக நிலை கட்டி செல்லக்கூடியது. ஞானம் வந்து அந்த பிரமத்தை தேடுவது, அந்த நான் என்ற அகங்காரம் இல்லாமல் பிரமத்தை தேட வேண்டிய ஒரு நிலை, ஆத்ம ஞானத்தை பெறுதல். இதுக்கும் இந்த நமசிவாய மந்திரம் முழுமையான நிலையை எங்களுக்கு தரக்கூடியதா இருக்கிறது. இந்த ஞானமானது எங்களுக்கு பஞ்சபூதங்களை உணரக்கூடிய, உணர்த்த தன்மை கூடிய
இதை தருகின்றது. இந்த ஞானத்தை பெற்றவர்கள் இந்த பஞ்சபூதங்களை உணர்வார்கள். பஞ்சபூதங்களை உணர்வர்கள் இறைவனை அடையக்கூடியவர்கள் ஆவார்கள். இந்த நமச்சிவாய மந்திரம் வந்து இந்த பஞ்சபூதங்கள் சொல்லப்படுற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அந்த 5 நிலங்களையும் 5 பூதங்களையும் குறிப்பதாகவும், நிலம் நானான்னு சொல்லி அந்த மந்திரத்தை நமச்சிவாய நகரத்தையும், நீர் என்பது மகரத்தையும், நெருப்பு சிகரத்தையும், காற்று பகரத்தையும், ஆகாயம் ஜகரத்தையும் நமசிவாய என்று சொல்லி நில, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற இந்த 5ம் இந்த நமசிவாயத்திலே அடங்கி இருக்கின்றது. ஞானத்திலே இந்த பஞ்சபூதங்களை உணர்வர்களுக்கு இவற்றையெல்லாம் இலகுவாக அறியக்கூடியதா இருக்கும். அடுத்த கேள்வி எடுக்கப்பட்டது, நமசிவாய சிவாய நம்ம இது எதை ஓத வேண்டியது? அதுக்கு பலரும் பல விதமாக இருப்பதாக குறிப்பிட்டு எங்களுக்கு எதை ஓத வேண்டும் என்று தோன்றுவோ அதை செய்யலாம் என்று சொல்லி. ஆனால் ஆரம்ப படையில் உள்ளவர்களுக்கு அது அந்த சிவ மூல மந்திரம் என்று சொல்லுவோம். நமச்சிவாய என்று போட வேண்டும். மாணிக்க வாசகர் முதலில் நமச்சிவாய வாழ்க என்று சொல்லி அவர் இறுதி கட்டத்தில் நானேயோ தவம் செய்து சிவாய நம என பெற்றேன். அப்ப ஆரம்பப்படியில் உள்ளவர்கள் நமச்சிவாய மந்திரத்தோடு படிப்படியாக பக்குவம் அடைகிற நிலையில நமச்சிவாயத்தை பதிலாக சிவாய நம என்று ஓதலாம் என்ற கருத்தைகளை மாணிக்க வாசகர் இருப்பதை நாங்கள் அறிகிறோம். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்ற அவ்வையா சொன்னதையும் பார்க்கலாம். இப்படி இந்த சர்வ சிருஷ்டிக்கு பற்றி சொல்லும் போது முதலில் தோன்றியது ஒரு சத்தம், ஒலி என்று சொல்லியும், சத்தத்திலிருந்து வெளிச்சம், அந்த ஒளி தோன்றுது என்று சொல்லியும், அது ஒலி ஒன்று சேர்ந்த சொல்லப்பட்டது. அவை சேரும் போது இந்த ஒலியும் மொழியும் ஒன்று சேர திரிபுர சக்தி வந்து உருவத்திருமணிகளாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் என்று சொல்லி இந்த உருவத்திருமேனி தோற்றுவதற்கு காரணமாக அப்படியே இருந்துட்டு அந்த சர்வ சிருஷ்டியில முதலாவது ஆகாயம். சரி, ஆகாயம் தோற்றப்பட்டது. அது ஆகாயத்திலிருந்து சத்தம் தோன்றியது. ஆகாயத்திலிருந்து அந்த சத்தத்துக்கு அடிப்படையாக காற்றும் உதாயும் போது நெருப்பு தோன்றுவதாகவும், நெருப்பு இருந்து நீர் ஒரு குளிர்ச்சி அடையும் போது மண் தோன்றுவதாகவும், அப்படி அந்த சர்வ சிருஷ்டியில ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியதாக சொல்லப்படுகின்றது. இந்த பிரளய காலம் சங்கர காலத்துல இந்த தோன்றின முறைப்படி அல்லாமல் இறுதியிலிருந்து இருக்கிற முறைப்படியில ஒன்றில் ஒன்று ஒடுங்குற நிலையில், உதாரணமாக மண் நீரில் ஒடுங்கும், நீர் நெருப்பில் ஒடுங்கும், நெருப்பு காற்றில், காற்று ஆகாயத்தில். சரியோ? மற்றது அந்த ஆகாயத்தில் ஒடுங்கும்போது அந்த காற்றில நீர் ஆவியாகி அப்படி நெருப்பாக மாறியும் சொல்லி அப்படி எல்லாம் சொல்லி ஆகாயத்துல இருந்து திரிபுர சக்தியிலிருந்து ஒளியிலிருந்து இது ஒலி நாதம், அப்படி ஒலியோடு சக்தி எல்லாம் தோன்றுவது முறைப்படிக்கு எல்லாம் ஒடுங்குற முறையும் சொல்லப்படுகின்றது. இது நற்சிந்தனை கேட்டாலும் சரியா, இந்த பூஜை மந்திர ஆராதனை செய்தாலும் எங்களால் இறைவனை அடைய முடியவில்லை என்று சிலர் கேட்பதாக. ஏனெங்களை அடைய முடியவில்லை என்றால் அதுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டது. அந்த உபநிடத்துல சொல்லப்பட்ட கதை உண்டு. அந்த எனக்கு இந்த இது ஞானம் கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த குருவானவர் சொன்ன கதையை, காசியில கங்கையில ஒரு ஞான மீன் இருக்கிறது, ஞான மீனை போய் கேட்டால் அது சொல்லும் என்று சொல்லவும், அந்த ஞான மீன் என்ன சொல்லிட்டு கேட்டால், பரிசோதனை முதல் எனக்கு தாகமா இருக்கிறது, நீர் தேவைப்படுகிறது, அந்த நான் எப்படி எனக்கு அந்த தாகத்தை தீர்க்கவே வழியை சொல்லுன்னு சொல்ல, அவனுக்கு தண்ணீருக்குள்ள இருந்து கொண்டு தண்ணியை குடிக்க முடியாதா என்று சொல்லி அந்த பல விளக்கங்களை சொன்னார். இதைத்தான் அவருக்கு பதிலாக சொல்லியிருந்தான் அந்த மீன். அதாவது நீ இறைவனுக்குள்ளே இருந்துட்டு இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறாய். தேடினா தேவடை என்னுள்ளே தேடிக்கண்டு கொண்டே என்று எங்களுக்கு அப்ப சொல்வது போல, இந்த இறைவன் இல்லாத இடம் எங்கும் இல்லை. நீர் இருந்துட்டு நீர் விழாய் தீக்காமல் இருப்பது போல இறைவனுக்குள்ளே இருந்துட்டு நீ இறைவனை அடையாமல் இருக்கிறாய், நீ அதை உணர்வு என்று சொல்லி சொல்லுகின்றார். அதாவது இந்த அறியாமை இருக்கும் போதோ சரியா, அஞ்ஞானம் இருக்கும் வரைக்கும் இறைவனை அடைய முடியாது. அஞ்ஞானம் நீங்கி மெஞ்ஞானம் தோன்ற வேண்டும். அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத போன்று திருவொற்பயன் 41வது குறள் வெண்பாவில் சொல்லப்படுகின்றது. திருவருள் குருவாக வந்து ஞானத்தை அருளும் போதுதான் அறியாமை நீங்கும். மற்றது இந்த நாள் கோள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் அறியாமையினுடைய உச்சதன்மை. நாளெஞ்செய்யும் கோளெஞ்செய்யும் சொல்வது போல அப்பர் சம்பந்த பெருமான
போக வேண்டாமல் தடுக்கும் போது அவர் பாடின பாட்டு வேறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி அதில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனிபாம்பே ஆசரு நல்ல நல்ல எல்லாம் நல்ல முடிஞ்சு சொல்றாங்க. சரவணன் சொன்னது போல எந்த காரியத்துக்கும் அவர் ஒரு காரியத்துக்கு நாள் பார்ப்பதில்லை, கோள் பார்ப்பதில்லை, எல்லாத்தையும் நல்ல முறை செய்து எல்லாத்தையும் வெற்றி கிடைச்சதாக சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மையும் கூட. நாங்கள் சரியான இறை சிந்தனையோடு நாங்கள் செயல்படும் போதோ எங்களுடைய அறியாமையை நாங்கள் அகற்றும் போதோ இப்படியா நாள் கோளை பற்றி சிந்திக்க தேவையில்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கீங்க. அருமையான ஒரு விளக்கம். இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் விளக்கம் கூறி எங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறீங்க. இங்கே கேட்டவர்களுக்கும் மிக்க பயன்பட்டதாக குறிப்பிட்டிருந்திருக்கால் உங்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி எங்களுடைய இதயபூர்வமான மகிழ்வை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஆய்க்களித்துக் கொண்டிருக்கின்ற திருமுறை அரைச்சாலை கனடா ஆன்மீக இயக்குனர் திருமதி திருரஞ்சனி தயானந்தன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்து வணக்கத்தையும் கூறி எங்களுடைய நிறைவான மகிழ்வை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொரு கருத்துக்களை கூறிய அன்பர்கள் 5 பேர் நினைக்கிறேன். 5 பேருக்கும் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுவதோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரையும் நாங்கள் இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய இதயபூர்வமான மகிழ்வை திருமூல யோக அறச்சாலை கன்னட ஆன்மீகத்தின் ஆசாரிவில் தெரிவித்து நிறைவு செய்வோம். சரவணன் கூட கருத்துக்கள் சரியானவர்கள் சொன்னீங்க என்றால் மற்றவர்களுக்கும் உதவியாரு. சரியா சொன்னீங்களே ஐயா.